வணக்கம். இன்றைக்கு நம்ம எண் சாஸ்திரத்தில் 2 எண் குறித்து பார்ப்போம். போன முறை 1 குறித்து பார்த்தோம். இன்றைக்கு 2 குறித்து பார்ப்போம். 1 சூரியனுக்குரியது, 2 சந்திரனுக்குரியது. இப்போ இந்த 2 எண்ணுக்குரியவர்களோட குணநலன்கள் பார்ப்போம். அப்புறம் எல்லாத்தையும் முழுமையாக டீட்டெயிலாக பார்ப்போம். 1க்கு பார்த்த மாதிரியே பார்ப்போம். ஏன்னா 1 பார்த்தவங்க 2 எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இப்போ 5, 6 உள்ளவங்களாம் அவங்களோட எண் எப்போ வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஏன்னா உலகத்தில் எல்லாத்துக்குமே தன்னோட எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை இருக்கும். ஆசை இல்லாதவங்க இருக்கிறாங்க அப்படின்னா சும்மா ஷோ காட்டுறாங்க. நாட்டியவாதிகளாக இருந்தாலும் இந்த ஜாதக குறிப்பாக நம்பிக்கை இல்லாதவங்களாக இருந்தாலும் அது தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் இருக்கும், ஆர்வம் இருக்கும். இதுதான் உலக இயற்கை. சரி, ஏன்னா வெளிப்படையாக வெளியில் இதெல்லாம் பொய் போலின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் கேட்குறவங்கள கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இது மனித இயல்பு. மனித இயல்பு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த 2 சந்திரனை குறிக்கிறது. நம்ம இது குறித்து பார்ப்போம். இது ரேக சாஸ்திரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்த சந்திரமேடுன்னு சொல்லுவாங்க. ரேக சாஸ்திரத்தில் இந்த கிரக அமைப்பு சார்ந்த விஷயங்களை பார்க்கணும்னா இங்கே பார்க்கணும். பெண்களுக்குன்னா இடது கை, ஆண்களுக்குன்னா வலது கை. இது பாருங்கள், இந்த 2 ரேகை மேலே 2 ரேகை ஓடுதுலையே, அந்த 2வது ரேகைக்கு கீழே இருந்து இந்த ஏரியா எல்லாமே இதை சந்திரமேடுன்னு சொல்லுவாங்க. 1க்கு இங்கே பார்க்கணும். இது சூரிய மேடு. இது இந்த மோதிர விரலுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு. இது சந்திரமேடு. ஓகே, அது முடிஞ்சு செவ்வாய்க்கு வரும்போது இது மேலே இருக்க செவ்வாய். அப்புறம் நம்ம 9க்கு வரும்போது செவ்வாய் பார்ப்போம். இப்போ இன்னைக்கு 2 குறித்து பார்ப்போம். இந்த 1 ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன், அது தந்தையை வக்கீல் பண்ணுறது, ஆத்மகாரகன்ட்டு. 2 தாயாரை வக்கீல் பண்ணுறது. சரி, அது பரவாயில்ல, அது இருக்கட்டும். ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி இன்னைக்கு பேச வேண்டிய விதி இருந்தால் அப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கும். ஏன்னா எல்லாம் ஒன்று தொடர்புடையது தான். அதனால தான் இது சொன்னேன். இந்த 2 சந்திரனுக்குரியது. இந்த 2 மனம் சார்ந்தது. 1 அறிவு சார்ந்தது. அவங்க அறிவு சார்ந்தவர்களாக இருப்பாங்க, அறிவு ஜீவிகளாக இருப்பாங்கன்னு 1ல் பார்த்தோம். இது 2 மனம் சார்ந்தது. அப்பு கிரகம் சொல்லுவாங்க, நீர் தொடர்புடைய கிரகம் இது. அதனால தான் நீங்கள் பாருங்கள், இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு கடல் கொந்தளிப்பாக இருக்கும். அதோட ஆக்ரோஷம், அதோட தாக்கம். ஓகே, அப்போ கிரகங்களோட அந்த கிரக ஒளி தாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையே ஆட்டி படைக்குதுன்னா மனிதர்களையும் மாற்றுறோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 2 மனம் சார்ந்தது. இந்த 2ஆம் நம்பர் மனம் சார்ந்தது. இது சந்திரனுக்குரியது. அப்போ இது சந்திரனுக்குரியது அப்படின்னு சொல்லும்போது இவங்க பொதுமக்களால் எப்பயுமே பேசப்படுறவங்களா இருப்பாங்க. சந்திரன் இல்லையா, என்னதான் அன்னாடிக்கு சூரியன் உதிச்சு இருந்தாலும் சூரியனை பற்றி பெரும்பாலும் பேசுகிற குறைவு. மாதத்துக்கு ஒரு முறை வர்ற பௌர்ணமி தானே உருகி புலவர்கள்லாம் பாட்டு எழுதுறாங்க, கவிஞர்கள்லாம் கவிதை எழுதுறாங்க. ஸோ அதனால் இந்த சந்திரன் சந்திர ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க. இவங்க எல்லாராலையுமே பேசப்படுறவங்களா இருப்பாங்க. இதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா, அதாவது ஒரு உயர்ந்த பாராட்டுக்குரியவங்க தான் கேவலமாக திட்டு வாங்குறவங்க தான். இந்த 2 குறித்து நான் பேசும்போது இந்த 2 எண்ணில் பிறந்தவங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களை 3வது மனசால வெளிப்படுத்திக்கிட்டு அப்படி பார்க்குற மாதிரி பாருங்கள். இனிமேல் உங்களையே நான் குறை சொல்கிறேன், குற்றம் சொல்கிறேன்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கேட்க முடியாது. நான் வெறுப்புக்கு அப்பாற்பட்டு அதோட பண்பு கூறுகள். நீங்கள் முடிஞ்சால் உங்களை 3வது மனுஷால வச்சுக்கிட்டு உங்களை நீங்களே சுய பரிசீலனை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு தான் உங்களை பற்றின உண்மை எல்லாம் தெரியும். வெளியில் வேணா மூடி மறைக்கலாம், உங்கள் நெஞ்சுக்கு தெரியும். தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடுவார் வள்ளுவர். மனமறியே பொய் கிடையாது. மனமறியே பொய் சொன்னீங்கன்னா உங்கள் மனசாட்சியை உங்களை கொண்டுடுவார் வள்ளுவர். ஆனால் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு பொருந்துதான்னு பாருங்கள். அதை விட்டுட்டு என்ன கொமைன் 2 பற்றி கொமையனே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதோட இயல்புகளை நான் பேசுகிறேன், அவ்வளவுதான். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்ற, நல்லா இல்லைன்ட்டு போகிறேன். இதில் கட்சி கட்டிட்டு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. 2 கூட்டல் 2னா 4 தான். ஐயோ நீங்கள் வருத்தப்படுவீங்களே, நான் 3ன்னு சொல்ல முடியாது. தப்பு. கணித சாஸ்திரத்தில் அது தப்பு, ஜோதிட சாஸ்திரத்தில் இது தப்பு. உள்ளபடி சொல்லணும். ஸோ அதனால் இதை பற்றி பேசும்போது ஏதாச்சும் வருத்தங்கள்லாம் நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா அப்புறம் என்னால் பேச முடியாது. சரியா? அதனால் அது முதல்ல சொல்லிடுறேன். ஆக இந்த 2க்குரியவர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகுந்த உயர்ந்த பாராட்டுக்குரியவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க, கேவலமாக திட்டு வாங்குறது இவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் வளர்பறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் இருக்கு, முழுசாக ஒளி கொடுக்குற பௌர்ணமி சந்திரன் இருக்கு, இருண்டு கிடக்கிற அமாவாசை இருக்கு இல்லையா, அது போல தான். உண்மையே பேசுகிறவங்களும் இவங்க தான், பச்சை போய் பேசி புளிவு தள்ளுறவங்களும் இவங்க தான்.
வேணுங்களா? அப்போ இவங்களோட அந்த தன்மைகள் எப்படின்னா, இவங்க பிறந்தது வளர்பிறையா தேய்பிறையா, அது ஒரு பக்கம் ஒரு குறிப்பு கொடுக்கும். ரெண்டாவது அந்த கூட்டு எண், அப்புறம் இவங்களோட பேர் அமைப்பு, அப்புறம் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கூட சேர்ந்திருக்க கிரகங்கள், சந்திரனோட எது சனி செவ்வாயெல்லாம் சேர்ந்திருந்தா சர்வநாசம்னு அர்த்தம். ஏதோ குரு சுக்கிரன் இந்த மாதிரி கிரகங்கள் ஏதோ சேர்ந்திருந்தா ரொம்ப உயர்ந்த பண்பா இருப்பாங்க. இல்லை இவங்களோட பார்வைகள் பட்டா கூட உயர்ந்த பண்பா இருப்பாங்க. இது ஜோதிட சாஸ்திரத்தில் தெரிஞ்சுக்கலாம் உங்களோட ஜாதகத்தை எடுத்து வச்சு. ஸோ அதனால மிக உயர்ந்த பண்பாளராக வெளிப்படுறவங்களும் இவங்க தான். எல்லாராலையும் பேசப்படுறவங்க, மிக கேவலமாக தூற்றப்படுறது இவங்க தான். அப்படியே வாய் பூசாம போய் பேசுவாங்க, சாராளமா போய் பேசுவாங்க. ஏன்னா இந்த ரெண்டு மனம் சார்ந்தது. இந்த மனம் கற்பனை, அந்த பாவனை, விளங்குதா, இந்த பல மாதிரி அந்த எண்ண உணர்வுகளை எல்லாத்தையும் பல வகையில வெளிப்படுத்துறது இந்த மனம். அதனால இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, இந்த மன வியூகத்திலேயே வாழ்றவங்களா இருப்பாங்க. எதையும் கற்பனை உலகத்துல வாழ்றவங்களா இருப்பாங்கன்னு சொல்லிடலாம் சுருக்கமா சொன்னாக்கா. இவங்களுக்கு கண் எதிர்க்க பார்க்கறத விட கற்பனையில உணர்றது தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியே கற்பனை உலகத்திலே மிதக்கிறவங்க அப்படின்னு சொல்லிடலாம் இவங்களை. சரியா? இவங்களுக்குன்னு அந்த சுய உணர்வு இருக்காது. இப்ப சந்திரனுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுய ஒளி இல்லை பாருங்களேன். அது சூரியனோட ஒளியை வாங்கி தான் பிரதிபலிக்குது. அது போலதான் இவங்க. இப்ப இவங்க வாழ்க்கையில பிரகாசமா வரணும், உயர்ந்து வரணும் அப்படின்னாக்கா ஏதாச்சும் ஒரு பிடிப்பு இருக்கணும் இவங்களுக்கு. சுயமா தனிச்சு நிற்க முடியாது. ஒரு கடவுள் நம்பிக்கையோ விளங்குதா, இல்லை ஒரு குரு பக்தியோ இல்லை ஒரு தன்னம்பிக்கையோ இருந்துச்சுன்னா இவங்களை அசைக்க முடியாது. அதை பெட்டியை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா விடு 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 விடுன்னு வளர்ந்து மேலே யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு கன் மாதிரி நிற்பாங்க. ஆனால் அந்த நம்பிக்கை வரணும், அதுதான் இங்கே முக்கியமானது இவங்களுக்கு. ஏன்னா கற்பனை உலகத்திலேயே வாழ்றவங்களா இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் எதிர்காலம் இப்படி இருக்குமா, நன்மையாக இருந்தாலும் அழகாக கற்பனை பண்ணுவாங்க. ஏதோ ஆபத்து வருதுனாலும் பயங்கரமாக கற்பனை பண்ணி எதிர்வாங்க. இந்த கற்பனை உலகத்திலே மிதக்கிறவங்க இவங்க தான். ஓகே, அதாவது இந்த பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க, சுத்த நம்பிக்கை இல்லாதவங்க. அதனால இவங்களுக்கு நண்பர்களும் குறைவு. என்னதான் இவங்ககிட்ட நம்பிக்கையாக இருந்தாலும் சந்தேகப்படுறவங்களா இருப்பாங்க. ஓகே, வள்ளுவர் சொல்லுவார், தேரலான் தேரலும் தெளிந்தான் கண் ஐயூரலும் தீரா இடும்பை தருணுவார். ஓகே, சந்தேகப்பட்டவன நம்புறதும் நம்பனவனை சந்தேகப்படுறதும் வாழ்க்கையில தீராத துன்பத்தை கொடுக்கணுவாரு. இவங்க நம்பனவனையும் சந்தேகப்படுறவங்களா இருப்பாங்க. அதனால இவங்க கூட ரொம்ப நாளைக்கு யாரும் ஃப்ரெண்டா இருக்க முடியாது. ரொம்ப நாசுக்கா ஆளுமைத்தனம் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தா நம்மளை கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. அவங்க சொல்றது நம்ம கேட்கணும் அப்படின்னுக்கிட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி குணம்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த 2ஆம் நம்பர்ல உள்ளவங்களுக்கு. அதுவும் பெண்களாக இருந்தால் சொல்லக்கூட வேணாம். ஏன்னா பெண்களுக்கு பவர்னா ரொம்ப பிடிக்கும் பாருங்களேன். அதனால அவங்களே பவர் எடுத்துக்குவாங்க. அப்போ ஆண்களாம் அப்படிதான் இருந்தாலும் ஆண்களை காட்டிலும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஸ்காலர் 2ஆவில் நீங்கள் பாருங்களேன். இந்த ஸ்காலர் 2 அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு புங்காவாஸ் பதவி கொடுத்து பாருங்க. ஸ்காலர் 2ஆவில் என்னமோ ஸ்கூல் பில்டிங்கே அவங்க தான் தோளில் சுமந்துக்கிட்டு இருக்க மாதிரியும், பெரியத்தர் கூட பொறுப்பு இல்லாத மாதிரி அவங்க விலகிட்டாங்கன்னா பில்டிங்கே இடிஞ்சு விழுந்துருன்ற மாதிரி பாவனை பண்ணுங்க. மற்ற பிள்ளைங்கள்லாம் ஊழ மிரட்டுங்க. பசங்க இந்த மாதிரி பண்ண மாட்டானுங்க பெரும்பாலும். அவங்க புங்காவசா இருப்பானுங்க, ஆனால் அந்த அளவுக்கு மிரட்ட மாட்டானுங்க. இதுங்க தான் அப்படி என்னும் எல்லா பொறுப்பும் இதுங்க தலையில் விழுந்துட்ட மாதிரியும் பெரிய சுமையை சுமந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் தன்னை புங்காவசன் அந்த காயா காட்டிக்கு அந்த ட்ரெஸ் போடுறதுல இருந்து அந்த பாவனை காட்டுறதுல இருந்து அதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும். ஏன்னா பெண்களுக்கு பவர்னா ரொம்ப பிடிக்கும் பாருங்களேன். குடும்பத்தையும் அவங்க தான் சுமந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கே ஒரு கற்பனை. அவங்களையும் சேர்த்து கணவன் தான் சுமந்துக்கிட்டு இருக்கான் வாழ்க்கையை. அவங்க குழந்தைய தான் சுமக்கிறாங்க. குழந்தை பொண்டாட்டி குடும்பத்தையே புருஷன் சுமக்கிறான்றது மறந்துடுறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அந்த போக வேணும். கொஞ்சம் நகர்ந்து வரும். அந்த ஒரு விளக்கத்துக்காக சொன்னேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த உணர்வு இருக்குது. அதனால இவங்க கூட ரொம்ப நாளைக்கு யாரும் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க. கழட்டிக்குவாங்க, என்னடா இது அப்படின்ட்டு சும்மா எரிச்சலை கலப்புற மாதிரி. இவங்களோட விசேஷ குணம் என்ன தெரியுமா? கெஞ்சினா மிஞ்சுவாங்க, மிஞ்சினா கெஞ்சுவாங்க. பயந்தவங்களை ஓட ஓட விரட்டுவாங்க. ஏற்றுக்கிட்டிங்கன்னா அடங்கி போயிடுவாங்க. நீங்கள் விருப்பம் பாருங்க நான் சொல்கிற குணத்தை. ஓகே, இப்போ நான் சொல்கிறது 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி பிறந்தவங்கள சொல்கிறேன் நான். இவங்களோட குண இயல்புகள். இவங்கெல்லாம் 2 ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க. தேதி மாதம் வருஷம் கூட்டி 2 வந்தாலும் பிற்கால அவங்களுக்கும் இந்த குணங்கள் மெல்ல ஒரு 40-35 வயசுக்கு பிறகு இந்த குணங்களோட தாக்கம் அதிகமாக வர செய்யும். இப்போதைக்கு குறைவாக இருக்கும், இந்த வயசுக்கு முன்ன வரைக்கும் குறைவாக இருக்கும். ஆனால் இந்த தேதியில் இப்போ நான் சொன்ன தேதியில் பிறந்தவங்ககிட்ட இந்த குணங்களை பார்க்கலாம்.
2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி பிறந்தவங்ககிட்ட இந்த குணங்கள்லாம் பார்க்கலாம். இவங்க ஒரு சுய நம்பிக்கை இல்லாதவங்க, ரொம்ப தன்னம்பிக்கை இல்லாதவங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா பயங்கொள்ளியவங்க, பயந்தாங்கொள்ளியவங்க. அவங்க வெளியில் அப்படியே தைரியமாக இருக்கிற மாதிரி ஷோ கட்டிக்கும். அவங்க நெஞ்சுக்கு தான் தெரியும். அப்படி பயந்தவங்க ஓட ஓட மிரட்டுவாங்க. அப்படியே இது உள்ளுக்கு ஏற்றுக்கிட்டா தப்புனா அந்த பயம் அப்படியே அடங்கிடுவாங்க. இதெல்லாம் கெஞ்சினா மிஞ்சுவாங்க, மிஞ்சினா கெஞ்சுவாங்க. அந்த மாதிரி கேஸ் இது. ஸோ ஒரு குருட்டுத்தனமாக பூத்தால போய் பூந்து மாட்டுற கேஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி வீம்புக்காக தன்னம்பிக்கை இல்லாதவங்க. 1ஆம் நம்பர் சந்தேக பிராணி. வீட்டை பூட்டிட்டு 10 அடி தூரம் போட்டு சந்தேகம், சரியா தான் பூட்டணுமான்னு வந்து போட்டு இழுத்து பார்த்தாலும் இழுத்து பார்ப்பாங்க, கதவு தள்ளி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஓகே, அந்த அளவுக்கு இவங்களோட குண இயல்புகள் இருக்கும். சுத்த தன்னம்பிக்கை இல்லாதவங்க. ஒரு தன்னையும் நம்ப மாட்டாங்க, அடுத்தவங்களையும் நம்ப மாட்டாங்க. அடுத்தவங்களை நம்பி ஒரு சின்ன காரியத்தை கூட ஒப்படைக்க மாட்டாங்க. நம்பிக்கை இருக்காது, தானாக செய்யணும் அப்படின்னு. தனக்கும் அந்த செய்கிற திறமை இருக்காது, அந்த ஆற்றல் பத்தாது. இருந்தாலும் எதையாச்சும் பண்ணி வைப்பாங்க. ஒரு காரியத்தை செய்யணும்னாக்கா செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு மன ஓட்டம் தான் அதிகம், சோம்பேறித்தனம் இருக்கும். உடல் ஓட்டம், கை ஓட்டம்லாம் குறைவு. அப்புறம் ஏன் செய்யணும்னா, நான் என்ன செய்யறது, ஆள் ஒரு மாதிரி செய்கிறாங்க, அப்புறம் நான் எதை செய்யறது அப்படின்ட்டு நம்மகிட்டே பேசுவாங்க. ஆனால் வாய் பேச்சில் வல்லால கண்டனுங்க கண்டிங்க. ஒரு வார்த்தைக்கு 10 வார்த்தை எதிர் வார்த்தை போடுவாங்க. அப்படியே டிக்ஷனரியில் இல்லாத வார்த்தைலாம் தூக்கி எறிவாங்க. அப்படியா இந்த வாதம் பண்ணுறதுலையும் விதண்டா வாதம் பண்ணுறதுலையும் இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. அப்படிதான் சூப்பர் தான் இவங்க. அந்த மாதிரி குண இயல்புகள் இவங்ககிட்ட வெளிப்படும். ஓகே, இது பொதுவாக ஒரு விதி விலக்கா உள்ளவங்க இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் விதினா விதி விலக்கு இருக்கும். நான் இப்போ சொல்றது வந்து 100க்கு 80 to 90% பொருந்தி வரும். ஒரு 10 to 20% கொஞ்சம் விதி விலக்கா உள்ளவங்க இருப்பாங்க. அவங்கள சேர்க்காதீங்க. அது இந்த எண்ணோட ஆதிக்கம் குறைவாக இருந்து வேற எண்களோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் இந்த குண இயல்புகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இந்த எண்ணோட ஆதிக்கம் முழுமையாக இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இவங்களோட மனோநிலைகள்லாம் அப்படி இருக்குன்ட்டு ஒரு சின்ன விஷயத்தை கூட அப்படியே பெருசாக மலை மாதிரி கற்பனை பண்ணுவாங்க. ஒரு எதா ஆபத்து வரப்போகுதுன்னா அது பெருசாக கற்பனை பண்ணிடுவாங்க. அதாவது கற்பனை வயப்பட்டு அப்படியே இருப்பாங்க. இந்த மாதிரி உள்ளவங்களை இந்த லூனாட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது மனநோயாளிகள், பைத்தியக்காரங்க அப்படின்ட்டுங்க. அதாவது கற்பனை வசத்திலேயே அப்படியே மூழ்கிடுறது, கற்பனை உலகத்திலே மூழ்கி அப்படியே எல்லாம் நடந்த மாதிரி நடக்கிற மாதிரி அப்படியே அந்த மனநோய்க்கு ஆட்படுறவங்க இவங்க தான் பைத்தியக்காரங்கன்னு சொல்கிறது. கற்பனையின் வசம் ஆட்பட்டவங்க, கற்பனையில் மூழ்கிட்டாங்களா, கற்பனை வசம் இவங்க பலியாயிட்டாங்கன்னா இவங்க பைத்தியக்காரங்க. கற்பனை தன் வசமாக கையாண்டுகிட்டு இருக்காங்கன்னா சிறந்த கலைஞன், எழுத்தாளர்னா வந்துடுவாங்க. 1ஆம் நம்பர் கற்பனாவாதி, சிறந்த எழுத்தாளர், சிறந்த கலைஞன் அப்படின்ட்டு. அப்படியே ஒரு கேரக்டர் கொடுத்தா கமல் பாருங்க, அந்த கேரக்டராகவே மாறி அப்படியே நடிக்கிறாங்க பாருங்க. அப்போ கற்பனையை தன் வசம் வச்சிருக்கிறவன் சிறந்த கலைஞன், கற்பனையிலேயே விழுந்துடுறவன் பைத்தியக்காரன், லூனட்டிக்ஸ். ஓகே, இதுதான் இதோட வேறுபாடு. இந்த மாதிரி ஒரு சின்ன இது கூட வருதுன்னா அது அப்படியே பெருசாக்கி பூதாகரமாக்கி வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து தற்கொலை பண்ணிக்கிறவங்களாம் இவங்க தான் பெரும்பாலும். இந்த 2ஆம் எண்ணில் பிறந்தவங்க நான் தண்ணியில் மூழ்கி சாப்பிட்றத பார்க்கலாம். பெரும்பாலும் இந்த தண்ணியில் மூழ்கி தற்கொலை பண்ணிக்கிறவங்களை பாருங்க, கிண்டி பாருங்க. ஒன்று அவங்க பிறந்தது 2ஆக இருக்கும், இல்லைன்னா கூட்டு 2ஆக இருக்கும், இல்லைன்னா பேரை கூட்டினீங்கன்னா 2 வரும். மெஜாரிட்டி 10க்கு 8%. இதெல்லாம் கொஞ்சம் அந்த தற்கொலை பண்ணவங்க பட்டியலாம் எடுத்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறதோட உண்மை தெரியும். இவங்க பெரும்பாலும் இந்த நெருப்புலாம் உளுந்து சாப்பிட்றதுலாம் இல்லை. இவங்கெல்லாம் இந்த மாதிரி இதுன்றவங்க. இதே போல் தான் இந்த 8ஆம் தேதி பிறந்தவங்களும் ரொம்ப மன பலகீனம், தற்கொலை முயற்சியில் இறங்குவாங்க. அவங்க இன்னும் நோகாமல் சாகணுன்ட்டு எதுவும் தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டு அந்த மாதிரி போகிற கேஸ் அதுங்கலாம். இது இந்த 8ஆம் தேதியில் பிறந்த கேஸ்லாம் நோகாமல் நோம்பு கொண்டாடுறதுன்னு. ஏன்னா அப்படி இதெல்லாம் தாங்காது பாருங்களா அவங்களுக்கு. அதனால அவங்க அந்த மாதிரி கேஸில் போகிற கேஸ் பட்டுன்னு போயிடணும். இந்த தூக்கு மாட்டிட்டு தொங்குறது, பட்டிருன்னு இந்த தூக்கு மாத்திரை போட்டு அப்படி தூங்கிடுறது அப்படின்ற கேஸில் போகிறது அது. இது தண்ணியில் மூழ்கி போகிறது இது 2. ஸோ இந்த 2ஆம் தேதி பிறந்தவங்களோட குண இயல்புன்னா ரொம்ப சுருக்க அடுத்தவங்களோட குணங்கள் வந்து இவங்ககிட்ட தொத்திக்கும். யார் கூட பழகிறாங்களோ அந்த பண்புகள் இவங்களுக்கு விரைவாக ஒட்டிக்கும். அந்த பண்பு வெளிப்படுத்தவங்க வைப்பாங்க. அதனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், பெற்றோர்கள் இந்த 2ஆம் தேதி பிறந்த குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள இந்த மாதிரி உள்ளவங்க கூடலாம் சேர்ந்து பழக விடக்கூடாது. இது இந்த மாதிரி பொய்யே பேசுகிறவங்க, இந்த சோம்பேறித்தனமாக இருக்கவங்க கூடலாம் சேர்ந்து பழக விடாதீங்க. பழக விட்டிங்கன்னா அவங்களுக்கும் இந்த பண்பு தொத்திக்கும். இந்த 2ஆம் தேதி பிறந்த குழந்தைங்க, இந்த 5ஆம் தேதி பிறந்த குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக வளர்க்கணும். ஏன்னா அவங்க யார் கூட சேர்றாங்களோ அந்த பண்பு ஒட்டிக்கும். 5 வரும்போது அதை பற்றி பேசணும். இப்போ 2 மட்டும் விளங்கிக்கிங்க. ஆக குழந்தைங்க எதுவும் 2ஆம் தேதி இப்போ நான் சொன்ன 2 எண்ணில் பிறந்திருக்காங்கன்னா அவங்கள இந்த மாதிரி உருப்படாதவங்க கூடலாம் பழக விடாதீங்க. என்னதான் உங்கள் குடும்ப நண்பராக இருக்காங்க அப்படின்னாலும் ஜாலியாக கழட்டி வச்சிருங்க.
விளங்குதா? அவங்க ரொம்ப நெருங்கி பழக விடாதீங்க. அவங்க குணங்கள்லாம் இவங்க ரொம்ப சுருக்கா படிஞ்சிடும், ரொம்ப சுருக்கா தாக்கத்துக்கு ஆளாவாங்க. இவங்களோட குண இயல்பு ஒரு நேரம் சொல்லிட்டு வரேன். அதாவது 1 நம்பர் சந்தேக பிராணி, சுய நம்பிக்கை இல்லாதவங்க. ஓகே விளங்குதா? யாரையும் நம்ப மாட்டாங்க, வாதம் விதண்டாவாதம் பண்ணுவாங்க. விளங்குதா? அந்தட்ட பயந்தவங்களும் ஓட ஓட விரட்டுவாங்க, ஏற்றுக்கிட்டாக்கா அடங்கி போயிடுவாங்க. கெஞ்சினா மிஞ்சுவாங்க, மிஞ்சினா கெஞ்சுவாங்க. சுய நம்பிக்கை இல்லாமல் பெரிய அளவில் கற்பனையில் மூழ்கி தற்கொலை பண்ணிக்கிறவங்க இவங்கலாம். இவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். இவங்க இந்த குணங்கள்லாம் விட்டு ஒழிக்கணும். தன்னம்பிக்கை வச்சுக்கிட்டா வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், உயர்ந்தவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு கண்டி ஒரு குரு நம்பிக்கையோ இல்லை ஒரு கடவுள் நம்பிக்கையோ இல்லை சுயமாக தன்னம்பிக்கையோ ஏற்படுதுன்னு வச்சுங்களேன், அது உடம்பு பூரா அந்த சக்தியை ஆகர்ஷணம் பண்ணி அப்படியே இவங்களை ஒரு உயர்ந்த லெவலுக்கு கொண்டு போயிடும். அந்த நம்பிக்கையிலே வாழ்கிறாங்கன்னு வச்சுங்களேன், பெரிய பெரிய சாமியாரெல்லாம் ஆயிடுவாங்க. பேர் புகழெல்லாம் தூக்கி எறின்ட்டு அப்படியே இதுன்ட்டு உலகம் இவங்களை தேடிட்டு போகிற மாதிரி ஆக்கி விட்டுரும். அந்த அளவுக்கு பவரானவங்க. அந்த நம்பிக்கை தான் இவங்க வாழ்க்கையே நம்பிக்கையில் இருக்கிறது தான். நம்பிக்கை தொலைச்சா இவங்களுக்கு வாழ்க்கை இல்லை. நம்பிக்கை தான் இவங்க ஏதாச்சும் ஒன்றில் பற்று இருக்கணும். ஏன்னா சுய ஒளி கிடையாது பாருங்களேன் சந்திரனுக்கு, சூரியனுடைய ஒளி தானே, அது கொண்டு தானே பிரகாசிக்குது. அந்த மாதிரி தான். ஆக இவங்களுக்குன்னு தனியாக இது இல்லை, இவங்க இப்படி தான் இருக்கணும். ஸோ இது இவங்களோட பொதுவான குண இயல்புகள். இது இந்த ரெண்டில் அப்படின்னா இவங்க என்ன பண்ணும், இந்த வாதம் விதண்டாவாதம் பண்ணுறது, இந்த சந்தேகப்படுறது, இந்த குணங்கள்லாம் இவங்களே விளங்கிக்கணும். உணர்ந்துட்டாங்களா, முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து அவங்க தன்னை விளக்கிக்க பார்க்கணும். நம்பிக்கையோடு பழகணும் நண்பர்களோட. ஓகே, நண்பர்களோட நம்பிக்கையாக பழகணும். இவங்களுக்கு வந்து 1ஆம் தேதி, இந்த 4ஆம் தேதி, ஓகே 7ஆம் தேதி பிறந்தவங்க, ஸோ 1, 3, 4, 7 பிறந்தவங்களாம் ரொம்ப நட்பாக இருப்பாங்க. இந்த 1, 3, 4, 7, 8 போகிற இதுனவங்க இவங்களுக்கு ரொம்ப உதவியெல்லாம் செய்வாங்க. இந்த தேதிகளில் பிறந்தவங்க இவங்களும் ரொம்ப நாளைக்கு இருக்கிற மாதிரி இவங்களோட சந்தேக புத்தியிலே விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த குணங்களை இப்போ இவங்ககிட்ட சொன்ன தீய குணங்களை இப்போ நான் சொன்னேன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி குணங்கள்லாம் இவங்க விட்டு ஒழிச்சாங்கனாக்கா வாழ்க்கையில் ரொம்ப மேலே வந்துடுவாங்க. வணக்கத்துக்குரியவங்களாக இருப்பாங்க, எல்லாரும் விரும்பத்தக்கவங்களாக இருப்பாங்க. சரி, இப்போ அடுத்து இவங்களோட தோற்றத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். இவங்க தோற்றம் எப்படி இருக்கணும். இந்த பொதுவாக 2ஆம் தேதி பிறந்தவங்களாம் நல்லா உயரமாக இருப்பாங்க. என்னோட ஆதிக்கம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா உயரமாக இருப்பாங்க. அப்படி என்ன ஆதிக்கம் சரியா இல்லைன்னா குள்ளமாக இருப்பாங்க. என்னோட ஆதிக்கம் தான் உயரமாக இருப்பாங்க. நல்ல உடல் பருமனாகவே இருக்கும், ஆனால் ஸ்ட்ராங்கானவங்க இல்லை. அவுட்லுக்கு உடல் பருமனாக இருக்கும். அப்படி உடல் பருமனாக இல்லாமல் குச்சி மாதிரி இருக்காங்கன்னா கண்டிப்பாக உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய் அவங்கள தாக்கி இருக்குன்னு அர்த்தம். போய் அவங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய் தாக்கி இருக்குன்னு அர்த்தம். 2வது, கண் இமைகள்லாம் நல்லா துபாலாக இருக்கும், கண்ணெலாம் பெருசாக இருக்கும். அதாவது கனவு காண்றவங்கன்றது, ஏன்னா அவங்க கனவு உலகத்துலேயே மிதக்கிறவங்க இல்லையா, அப்படியே ஒரு தூக்கத்தில் இருக்கிற பாவனை மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு தோற்றத்தை பார்த்தீங்க. கண்ணெலாம் பெருசாக இருக்கும். ஓகே, அந்த இமைகள்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். மூக்கு நல்லா மேல் நோக்கி தூக்கி இருக்கும். அப்படி இல்லாட்டினா மூக்கில் ஏதாச்சும் ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும். பல்லுலாம் பெருசு பெருசாக இருக்கும். சிலருக்கு பல்லு வரிசையாக கொடுக்காது, கோணல் மண்டல உள்ள வெளியெல்லாம் முளைச்ச மாதிரி இருக்கும். அந்த உடம்பு தான் இவங்களுக்கு வயிற்று பகுதி தான் பெருக்கும். கை காலெல்லாம் குச்சி மாதிரி தான் இருக்கும். கழுத்து நல்லா அப்படியே மிடுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், சதைப்பிடிப்போடு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்கிற மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா என்னோட ஆதிக்கம் நல்லா முழுமையாக இருக்குன்னு அர்த்தம். சந்திரனோட ஆதிக்கம், இந்த ஆதிக்கம் குறைஞ்சுன்னா கொஞ்சம் இப்போ நான் சொன்னதுக்கு மாறுபட்டு இருக்கும். அப்போ நான் சொன்ன மாதிரி இருக்குன்னா சந்திரனோட ஆதிக்கம் நல்லா முழுமையாக இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த ஆதிக்கம் மாறுபட்டு இருக்குன்னு அர்த்தம், குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, இது இவங்களோட தோற்றம் உடல். அந்த நோய் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து இந்த நெஞ்சு பகுதி, அந்த இந்த வயிறு, இந்த குடல், இந்த ஜீரண கருவிகள், இந்த பித்தப்பையை, இதுக்கெல்லாம் இன்சார்ஜ். சூரியன் என்ன சொன்னேன், இருதயத்துக்கு முதுகு தண்டுக்கு இன்சார்ஜ்னு சொன்னேன். இது சந்திரன் வந்து இதுக்கு இன்சார்ஜ். வயிறு, குடல், இந்த ஜீரண கருவிகள், இந்த பென்க்ரியஸு, அந்த இந்த இந்த பகுதிகள், இதுக்கெல்லாம் வந்து சந்திரன் இன்சார்ஜ். இவங்களுக்கு என்ன நோய் வரும்னு கேட்குறீங்களா? டயபெட்டிஸ் வரும், கிட்னி ப்ராப்ளம் வரும். இதுதான் இவங்களை அதிகமாக தாக்கிற நோய். அதை அடுத்து 2ஆவது பார்த்தீங்கன்னா கண் நோய் தாக்கும். சுருக்கா கண்ணில் எப்பயுமே நீர் வடிக்கிட்டு இருக்குங்க. ஆக இவங்களுக்கு இந்த ரொம்ப பெரும்பாலும் இவங்க பாதிக்கப்படுறது டயபெட்டிஸில். இவங்களுக்கு வந்து ரொம்ப நீர் தேவைப்படும். இவங்க நீர் உணவு விரும்பி சாப்பிடுவாங்க. இவங்க ரொம்ப நீர் தேவைப்படும்.
சிலர் வந்து இந்த டீ காஃபி அது இதுன்னு இந்த மதுபானம் குடிக்கிறலாம் இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா மொக்க குடிகாரன் ஆயிடுவாங்க, குடியாரி ஆயிடுவாங்க. அப்போ கண்ட்ரோலாக இருக்கணும். இல்லைன்னா இவங்க 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 இந்த எண்ணில் பிறந்தவங்க தான் மொக்க குடிகாரியாலாம் இருக்கிறது எல்லாமே. ஓகே, இவங்களுக்கு பெரும்பாலும் நீர் சார்ந்த உணவுகள்லாம் ரொம்ப நன்மையை கொடுக்கும் இவங்க உடல். ஏன்னா இவங்க உடல் அமைப்பு அப்படி தான், 2 சந்திரன் நீர் தொடர்பானது. பெரும்பாலும் இந்த கோபிஸு, இந்த வெள்ளரிக்காய், இந்த முள்ளங்கி, இந்த மாதிரி நீர் சார்ந்த காய்கறிகள் ரொம்ப நல்லது இவங்க உடம்புக்கு. இன்னும் கீரை வகை எடுத்துக்கிட்டீங்கன்னா வல்லாரையும் முருங்கையும் ரொம்ப நல்லது இவங்களுக்கு. அவங்களுக்கு நான் 1ஆம் நம்பருக்கு பொன்னாங்கண்ணி கீரை சொன்னேன். இவங்களுக்கு வந்து வல்லாரையும் முருங்கையும் ரொம்ப நல்லது. இந்த வல்லாரையும் முருங்கையும் கொஞ்சம் அந்த டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணும். 2வது இந்த தாமரை கிழங்கும் கிடைச்சா சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து இவங்களை அந்த நோயிலிருந்து காப்பாற்றுறதுக்குள்ள உணவு வகைகள். இது கிடைச்சா இவங்க விடாமல் சாப்பிட்டாங்கனாக்கா கொஞ்சம் அந்த உணவு உடல் ஆரோக்கியத்தை கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இவங்க உடல் தன்மைக்கு சொன்னேன். இப்போ நோயும் அதுக்கு மருந்தும் சொன்னேன் நான். இப்போ இவங்க தொழில் சம்பந்தமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னீங்கனாக்கா இவங்க வந்து ஒரு பெரும்பாலும் விதண்டாவாதம் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. அதனால் இவங்க வந்து லாயர் தொழிலுக்கு போனாங்கனாக்கா ஜட்ஜியை தலை சுத்த வச்சிருவாங்க. நல்ல அறிவு சார்ந்த சூழ்நிலை இருந்துச்சுனாக்கா அப்போ முடிஞ்ச லாவுக்கு படிக்க வைக்கலாம் இவங்கள. அப்போ இவங்களுக்கும் வருமானமாக இருக்கும், அடுத்தவங்களுக்கு தொல்லை இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த ரெஸ்லிங்லாம் ஏற்பாடு செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வேலைலாம் வெரி குட். இந்த அவங்கள அடிச்சுக்கிட்டு சாவிடான்னு சொல்லிட்டு இவங்க டிக்கெட் போட்டு காசு வசூல் பண்ணிடலாம். இந்த மாதிரி இந்த ரெஸ்லிங் ஏற்பாடு பண்ணுறது, இந்த மாதிரி இந்த லாயர் வேலைலாம் இவங்களுக்கு ரொம்ப ஃபிட்டானது. அப்போ குடும்பத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம். இல்லைன்னா குடும்பத்தையே கலவரமாக்கி விட்டுருவாங்க. சும்மா வச்சோம் காரணம் இல்லாமல் சண்டை போடுவாங்க. அவங்களே ஒரு கற்பனையில் சிலிப்பிக்குவாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ஏதோ நம்மளை பற்றி தான் என்னமோ நினைக்கிறாங்க, நம்மளை பற்றி தான் என்னமோ சொல்லுவாங்க, வேறு யார்கிட்ட பேச நம்மளை பற்றி என்னமோ சொல்கிறாங்கன்னு இவங்களே மூஞ்சி சிலிப்பிக்கிட்டு அப்புறம் சிலிப்பி நீங்கள் எப்படி இருங்க அப்படியே இவங்க கற்பனைக்கு காரணமே இல்லாமல் வம்பிருப்பாங்க. 2வது எடுத்துக்கிட்டிங்கனாக்கா யாரையும் நம்ப மாட்டாங்க. கேட்டால் இல்லை எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, எல்லாரும் என் மேலே இதுன்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களுக்கு உண்மை என்னவோ தெரியல, இவங்க இப்படி தான் பேசுவாங்க. விருப்பு வெறுப்பு இல்லாமல் கண்ணாடி முன்னுக்கு நின்று அவங்கள பார்த்துக்கிட்டாங்கன்னா இந்த குணங்கள் நான் சொல்கிறத அவங்க ஒத்துக்குவாங்க. இல்லைன்னா என்ன சார் வேணுமேனு பழியாக பேசுகிறாருன்னு நினச்சிங்கன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் வித்தகன், கட்டுற வித்தையே உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, அப்போ இவங்களுக்கு ஏற்ற தொழில் என்ன மாதிரி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்சால் அந்த பிளைன் ஃபேரி கான்ட்ராக்ட் எடுத்து ஓட்டலாம், நல்ல பிஸ்னஸ் வரும். கேட்டு பாருங்கள், கான்ட்ராக்ட் கொடுக்குறேன்னா பிளைன் ஃபேரிலாம். இந்த படகுத்துறை வச்சு நடத்துறது, இந்த நீரோட தொடர்புடையது, இந்த மீன்பிடி தொழிலில் நல்ல வருமானம் வரும். அது ஏஜென்ட்டாக இருக்கலாம். அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்துறையில் நல்லா வரும். இந்த காய்கறி விற்பனை, இந்த பசார் வச்சு நடத்துறதுலாம் நல்லா வரும். இந்த கனி வகைகள் பல வகைகள் விற்பனை பண்ணலாம், காய்கறி வகை விற்பனை பண்ணலாம். இதெல்லாம் இவங்களுக்கு நல்ல வருமானம் வரும். டோபி ஷாப் வச்சு நடத்தலாம், தையல் கடை வச்சு நடத்தலாம், நல்ல பிஸ்னஸ் நடக்கும். ஓகே, இந்த ஸ்டேஷனரி ஷாப், இந்த எழுதுகோள்கள், இந்த எழுத்து கருவிகள், இந்த புத்தகம்லாம் வச்சு தண்டு வைக்கலாம். இந்த பானங்கள் இந்த குடிக்கிற பானங்கள் இதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணலாம், நல்ல வேகமாக வரும். இவங்களுக்கு தொழில் வளர்ச்சி அடையும், நல்ல வருமானம் வரும். இந்த சாயம்லாம் விற்கலாம், அதெல்லாம் நல்ல வருமானம் வரும். பிஸ்னஸ் தொடங்குறாங்க அப்படின்னாக்கா. ஓகே, இது தவிர்த்து அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோலாம் வச்சு நடத்தலாம், நல்ல பிஸ்னஸ் நடக்கும் இவங்களுக்கு. 2வது இந்த ஜவுளி கடைலாம் வச்சு நடத்தலாம். இந்த பால் வியாபாரம், இந்த காஃபி ஷாப்லாம் வச்சு நடத்தினா நல்ல பிஸ்னஸ் நடக்கும் இவங்களுக்கு. இந்த நீர் தொடர்பானது. ஓகே, இந்த மாதிரி இதுவும் இந்த மது வகையெல்லாம் வேணாம். அது போய் சனியிலையும் ராகுலையும் சேர்றதா இருக்கும், அது இங்கே வராது. ஓகே, அந்த வெண்மை நிறம் சார்ந்தது, நீர் தன்மையானது எல்லாமே அந்த மாதிரி உள்ளது எடுத்துக்கணும் பாசிட்டிவாக. ஸோ இந்த மாதிரி தொழிலெலாம் இவங்களுக்கு நல்லது. அதாவது முத்து வியாபாரம் பண்ணலாம், இந்த பெண்கள் அணிகிற உள்ள ஆடைகள் வியாபாரம் பண்ணலாம், இந்த இது கவரிங் நகைகள்லாம் விற்கலாம். இந்த ஒரிஜினல் வந்து கோல்டுலாம் இது 1ஆம் நம்பர் சார்ந்தது. இந்த பவுன் ஷாப்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுறது அது 1ஆம் நம்பருக்கு உள்ளது. இது வந்து இந்த கவரிங்கு, இந்த பெண்கள் பயன்படுத்துகிற அந்த நுட்பமான பொருட்கள், இந்த அழகு சாதனங்கள்லாம் இது 2 சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த மாதிரி துறைகளில் இவங்க பிஸ்னஸில் இறங்கினாங்கனாக்கா குட், நல்ல பொருள் சம்பாதிக்கலாம்.
இது விட்டுவிட்டு இப்போ இந்த 2ஆம் தேதியில் பிறந்தவங்க போய் எந்தாட்ட எனக்கு 10 வருஷம் அனுபவம் இருக்குது ப்ராபுட் கடையில், அதனால் நான் ஒரு ப்ராபுட் கடை திறக்கிறேன் அப்படின்னு திறந்தீங்கன்னா எல்லாம் கரையாந்துட்டு போயிடும். அங்கே ஒரு பிஸ்னஸ் நடக்காது. பிஸ்னஸ்க்கும் இந்த எண் பொருந்தி வரணும். யாருக்கு எந்த பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு ஒருத்தன் செய்கிறது பார்த்து லாபம் வருது நம்மளும் செய்யலான்னா சுருக்கா கடையை மூடிட்டு போகிறதுல இந்த கேஸ் தான். அதனால் இதையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ என்கிட்ட சிலர் வரும்போது அவங்களுக்கு சூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த துறைகள்லாம் பொருந்தி வரும் பாருங்கன்னு, அது ஜாதகத்துலேயும் பார்க்கணும். எந்த கிரகம் வலிமையாக இருக்குது, எது ரொம்ப சுபத்துவமாக இருக்குது, ஒளியோடு இருக்குன்னு பார்த்து அது சூஸ் பண்ணி கொடுக்கும் தெரியணும். குருட்டுத்தனமாக இல்லை. அதுலேயும் அந்த கடைக்கு என்ன மாதிரி பேர் வைக்கணும், எந்த எண்ணில் பேர் வச்சா பிஸ்னஸ் நல்லா நடக்கும், இவங்களோட பேருக்கு நல்லா நடக்குமா, இல்லை இவங்க வீட்டில் உள்ளவங்க பேருக்கு நல்லா இருக்குமா, யார் பேரில் டஃப்தார் பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணணும் பிஸ்னஸ் நல்லா நடக்கிறதுக்கு அப்படின்ட்டு. இப்போ சில தொழில் தெரிஞ்சு வருவாங்க. இப்போ அவங்க இப்போ ப்ராபர்ட்டி கடையில் வேலை செய்ய நல்ல அனுபவம் நல்ல லாபம் இருக்குது, நான் திறக்கலான்னு. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நம்பராக இருக்கும், அது சீனோட அந்த நம்பர்னால அந்த பிஸ்னஸ் நல்லா நடந்திருக்கு, இவங்க தொழில் அனுபவம் பெற்றாங்க. இப்போ இவங்களே அந்த இதுக்கு தொடங்கினாங்கன்னா ஓடாது. அப்போ ஏன்னா அது 4ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் நடக்கும், இது ப்ராபர்ட்டி கடைலாம். அப்போ அவங்க குடும்பத்தில் யாராச்சும் 4ஆம் தேதி பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க பேரில் ரிஜிஸ்டர் பண்ணணும் பிஸ்னஸை. அப்போ இவங்க அந்த தொழில் நடத்தலாம், அப்போ வேகமாக இருக்கும். இவங்க பேரில் ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா கோயிண்டா. என்ன தான் அனுபவம்லாம் இருந்தாலும் இப்போ வட்டமான டப்பிக்கு வட்டமான மூடி போடணும், மூடி அழகாக இருக்குன்னு சதுரமான மூடி போட்டிங்கன்னா பொருந்தாது. அதனால் இது அப்ட்ராக்டானது நான் சொல்கிறது. எதுவாக இருந்தாலும் முயற்சி இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலாமா, முயற்சி தான் நாங்கள் முக்கியம்ட்டு. முயற்சியோடு ஈடுபட்டு எத்தனை பேர் தோற்று போத்துருக்காங்க, அதிர்ஷ்டத்தினால எத்தனை பேர் மேலே வந்திருக்காங்க. முயற்சி அதிர்ஷ்டம் ரெண்டும் ஒன்றா சேரும்போது தானே ஒருத்தன் ஜெயிக்கிறான். வெறும் முயற்சியிலே ஜெயிச்சிட்டான்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் சில குறிப்புக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு 10 பேர் கிளம்புறாங்க. இப்போ இன்சூரன்ஸ்க்கு ஒரு உதாரணம் மோட்டிவேஷன் கொடுத்து அனுப்புகிறாங்க இளைஞர்கள். அப்படியே உழைப்பு தான், அப்படியே இதை பாருங்கள், நீங்கள் ஒரு நாளைக்கு 2 பேர் போட்டிங்கன்னா இவ்வளோ வரும்னு வாயிலே போட்டில் எல்லாம் கம்பராஜாலாம் போட்டு காமிச்சு மாதத்துக்கு 10,000 வெள்ளி வருமானம் வரும்னு கணக்கு போட்டு காட்டி அனுப்புவாங்க. நீங்கள் வேகத்தோட ஆக்டிவாக 10 பேரும் போகிறாங்க, ஃபைல் தூக்கிட்டு இதுன்ட்டு பிஸ்னஸ் பண்ண இறங்குவோன்ட்டு. இப்போ ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். இப்போ அதில் ஒருத்தர் என் மனைவி கிட்ட பேசுகிறவன்னு வச்சுக்குவோம். என் மனைவி இந்த மாதிரி இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குங்க, நீங்கள் எதுனுங்க பிள்ளைங்களுக்கு எடுக்கலாம் அப்படின்ட்டு. என் மனைவி அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு சரி அப்புறம் 2 பேர்த்துக்கு நான் எடுக்கிறேன் இதுன்ட்டுன்னு இதாக இருக்குன்னு அவர் எல்லாம் நோட்டெலாம் பண்ணிக்கிதுன்னு நில்லுங்க சாயங்காலம் எங்கள் வீட்டுக்காரர் வருவார், அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அப்புறம் நான் இதுன்றேன், நீங்கள் எதுக்கும் நாளைக்கு வாங்க நான் சொல்லி வச்சுக்கின்றேன், எல்லாம் சரியாக இருக்கு நீங்கள் சொன்னது நான் அவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவங்களும் போகிறாங்க, ஆஹா 2 பேர்த்த பிடிச்சிட்டோம் அப்படின்னு ராத்திரி பெட்டில் கணக்கு பண்ணிக்கிட்டு இதுன்னுக்கிட்டு இவ்வளோ வரும் காலையிலன்ட்டு. இப்போ அவன் கற்பனை உலகத்தில் இருக்காங்க. ஏன்னா ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ணாங்க என் வீட்டில் அந்த இளைஞர். இப்போ நான் வந்த உடனே என் மனைவி சொல்கிறாங்க, இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பேசினாங்க, இந்த மாதிரி எடுக்கலாங்க நல்லா இருக்குன்ட்டுன்னு. உடனே நான் என்ன சொல்கிறேன், அந்த பயலுக்கு தெரியுமா, நல்ல இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறது, எதோ நல்ல பையன் இந்த ஊர் இங்கே இருக்கிறதா அப்படின்னுக்கிட்டு. நான் சொல்கிறேன் இன்சூரன்ஸ் தானே, என் கூட்டாளி இருக்காரு, அவர் இன்சூரன்ஸ் தான் இருக்காரு, அவர் 10 வருஷமாக இன்சூரன்ஸ் இதுன்றாரு, எனக்கு நல்லா தெரியும், சரி அவர்கிட்ட சொல்கிறேன் இன்சூரன்ஸ் பற்றி அப்படின்னா. அப்பயே நான் ஃபோன் எடுத்து கால் பண்ணி அவரை கூப்பிட்றேன். இல்லைங்களா, அந்தட்ட கூப்பிட்டு அலோ விஸ்வா அப்படின்ட்டு அப்படி கூப்பிட்றேன் ஒரு பேச்சுக்கு. அப்படி கூப்பிட்டு உடனே என்ன சிவா அப்படின்றாரு, இந்த மாதிரி இன்சூரன்ஸ் இதுன்னும் இந்த மாதிரி இருக்காம, ஆமாவா இந்த மாதிரிலாம் இருக்கானு, ஆமாம் இந்த மாதிரி இருக்குன்ட்டு. அப்போ நம்ம வீட்டில் 2 பசங்களுக்கு போட வேண்டியிருக்கு, அப்போ நீங்கள் பாருங்க, சரி நான் நாளைக்கு வர்றேன் அப்படின்ற. முடிஞ்சு சரி போட்டுடலாம், முடிஞ்சு. இப்போ என் மனைவி என்ன ஏற்றுது, ஏன்னா என்னோட அனுபவம் அவங்க இதில். இப்போ நாளைக்கு ஒரு காலையில் எழுந்திரிச்சு ரொம்ப கற்பனையோட வேகமாக ஃபார்ம்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு, எல்லாம் இதுன்ட்டு அப்படி சைன் வச்சு இதுன்னிடலான்னு. வந்தவொடனே என் மனைவிட்ட என்னங்க ஓகேவா கேட்டிங்களா பட்டுன்னு என் மனைவி என்ன சொன்னாங்க, இல்லைங்க அவரோட ஃப்ரெண்டு இன்சூரியரான், அவர்கிட்ட அவர் சொல்லிட்டாரான், ஏற்கனவே அவர் இதுன்ட்டாரான், எனக்கு தெரியல என்கிட்ட சொல்ல, அதனால் எனக்கு தெரியல தம்பி, பரவாயில்ல கோச்சிக்காதீங்க, இன்னொரு முறை எதனா நான் கூப்பிட்றேன்னு. அப்படியே கிச்சேவா போகிறது. இவ்வளோ நேரம் அவரோட உழைப்பு அங்கே 0. ஆனால் இப்போ நான் கூப்பிட்டேன் விஸ்வா அப்படின்ட்டுன்னு வாங்க இன்சூரன்ஸு. அவர் இப்போ படி தூங்கிட்டு இருந்தார். அப்போ நான் கால் பண்ணி எழுப்பி அவர் கூப்பிட்டேன். தூங்குறவருக்கு பிஸ்னஸ் நடக்குது, ஓடி உழைக்கிறவங்க நடக்கல. ஏன் அந்த எண் பொருந்தி வரல, அந்த தொழிலுக்கு அவர் ஃபிட் இல்லைன்னு அர்த்தம். ஃபிட்டான தொழிலுக்கு அவர் இல்லை, வீணாக உழைப்பை கொட்டுறாருன்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் நிறைய இளைஞர்கள்லாம் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் பெரும்பாலும் சினிமாவில் இப்படி தான் நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவனோட எண்ணுக்கு சினிமா ஃபிட் இல்லை, ஆனால் அவன் ஒரு ஆர்வ கோளாறில் தொலைச்சிக்கிட்டு இருக்கான். இங்கேயும் அப்படி தான், இளைஞர்கள் அப்படி தான். அவங்களுக்கு துறை, எந்த துறை அவங்க பிரகாசிப்பாங்கன்னு தெரியாமல், ஒரு ஜாதக கிரக அமைப்பை பார்த்தோ அல்லது இந்த எண் அடிப்படையில் பார்த்தோ தெரியாமல் அவங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போகுது. இல்லைன்னா யாராச்சும் அந்த மாதிரி உசுப்பேற்றி விட்றாங்கன்னு, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்ன்றதை பாருங்க. இப்போ என்ன ஆச்சு, இவ்வளோ முயற்சியோடு இருந்து
இதே போல தான் ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு PT3 ஃபெயிலான ஒரு லாரி வச்சு நடத்துகிறார், நல்ல பிஸ்னஸ்ஸு. அதை பார்த்துட்டு இன்னொரு நண்பர் இதுன்ட்டு அவர் BA முடிச்ச ஒரு வேலை இல்லை, சரி நம்மளும் ஒரு லோரி வாங்கி ஓட்டுவோம்னா அதே போல் பிஸ்னஸ் நடக்குதா? அவர் 4ஆம் தேதி பிறந்தவராக இருப்பார், இந்த 4 எண்ணுக்கு லாரி பிஸ்னஸ் இப்போ காமிச்சுட்டாங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இவர் 7ஆம் தேதி பிறந்தவருக்கு அது ஒர்க் அவுட் ஆகாத. இதில் என்ன பியூட்டி அப்படின்னாக்கா, அவர் அந்த 4ஆம் தேதி பிறந்த ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறோம், வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்பாரு, லாரி அங்கே இருக்கும் ரோட்டு ஓரத்தில், இவரும் லாரி வச்சு நின்றுக்கிட்டு இருப்பாரு ஏதாச்சும் வாடகைக்கு. அங்கேருந்து ஒரு ஆள் வந்த உடனே இவர்கிட்டே கேட்பாரு, என்னங்க அவர் இல்லையா அங்கே கோபால் அப்படின்ட்டு, எது அந்த லோரிக்காரர் இல்லைங்க அப்படின்ட்டு. அப்புறம் உடனே இதுன்னு உடனே, ஓ அப்படியா, எங்கே நான் ஒரு வீட்டில் இருந்துட்டு, அப்புறம் உடனே இவர்கிட்டே ஃபோன் நம்பர் கேட்டாலும் கேட்பாரு. அப்படி இல்லைன்னா அங்கே லாரியில் ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு கால் பண்ணுவார். இவர் பக்கத்தில் இருக்கும்போது கால் பண்ணி அவர் தூங்கிட்டு இருப்பார், அவர் எழுப்பி இந்த மாதிரி ஒரு இது போகணும், ஒரு வாடகை போகணும், இங்கேருந்து இந்த டவுன்லேருந்து இந்த இடத்துலேருந்து வீட்டிலேருந்து அந்த டவுனுக்கு ஜாமான் எடுத்துகிட்டு போகணும், வீடு பீண்டாக பண்ணுறோம், எப்படி எவ்வளோ வர்றீங்களான்ட்டு. சரி அதனால் என்னைக்கு என்ன, சரி நாளைக்கு 5 மணிக்கு சரி வந்துடுறேன் அப்படின்னு இவ்வளோ ரேட்டுன்னு பேசுவார். இங்கே இவர் வெயிட் பண்ணிக்கிட்டு காத்துக்கிட்டே இருக்காரு. இவருக்கு இங்கே பிஸ்னஸ் இல்லை. இவர்கிட்ட கேட்டால் அதை விட இன்னும் குறைவா வர தயாராக இருக்காரு. ஆனால் இல்லை, அங்கே தூங்குற ஒரு எழுப்பி அவருக்கு பிஸ்னஸ் கொடுக்குறாரு. இதுதான் இந்த எந்த எண்ணுக்கு எந்த தொழில் ஃபிட் ஆகும், எது தூக்கி விடும், எது ஓட்ட வைக்கும் அப்படின்றது. இது அறிவியல் பூர்வமாக ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் ஏதோ ஒரு உண்மை இருக்குது, எனக்கு தான் அது ப்ரூவ் பண்ணுற திறமை பத்தலை போட்டிருக்கு. அதனால் இப்போ நான் தொழில் பற்றி சொல்லும்போது இது சரியாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் உங்களுக்கு அதில் அனுபவம் இருக்குது, அதை வீணாக்க நீங்கள் விரும்பலை அந்த அனுபவத்தை. ஸோ இப்போ ஆனால் அதே நேரத்தில் அந்த தொழில் தான் செய்யணும் அப்படின்னீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க யார் பேர்லையாச்சும் அந்த எண்ணு பொருத்தமாக உள்ளவங்க பேரில் அது பதிவு செய்ய பாருங்கள். அல்லது உங்கள் பேரை அந்த எண்ணுக்காச்சும் மாற்ற பாருங்கள். தேதி வருஷத்தை இதை மாற்ற முடியாது, கூட்டு எண்ணை மாற்ற முடியாது, பேரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ரெண்டாவது, அந்த நிறுவனத்துக்கு அந்த எண் பொருந்துற மாதிரி பேர் வைக்க பாருங்கள், பிஸ்னஸ்க்கு வசதியை. சரி, இது தொழில் விட்டுட்டு அங்கிட்ட கொஞ்சம் நகரும். ஆக உங்களுக்கு நல்ல படிப்பு ஈடுபாடு உள்ளவங்களாம் லாயர் தொழிலுக்கு போகலாம், நல்ல வெரிகு. பிறகு அதிலே உயர்ந்து வரலாம். இன்னும் லாயர் தொழிலோட உண்மை உங்களுக்கு குரு பார்வை இருந்துச்சுன்னா ஜட்ஜாவே ஆயிடுவாங்க. ஓகே, சனியோட இன்னும் உங்களோட இந்த ரீதியில் இன்னும் சனி இன்னும் நல்லா பிரகாசமாக அழுத்தமாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, மொக்க லாயர் ஆயிடுவாங்க, பொய்யே பேசி ஜெயிச்சிருவாங்க. ஓகே சரி, இது தொழில் அடிப்படையில். இப்போ வாழ்வியல் பார்ப்போம், இந்த நம்பரில் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இப்போ வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெரும்பாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 2ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு இந்த 7ஆம் தேதி பிறந்தவங்க, இந்த 1ஆம் தேதி பிறந்தவங்க மேலே தான் காதல் பொத்துக்கிட்டு வரும், பொங்கிக்கிட்டு வரும், அப்படியே மிகுந்த ஈடுபாடு வரும். மற்றதெல்லாம் பெரும்பாலும் அந்த ஈடுபாடு வராது. இவங்களுக்கு இது ஏற்றுறது. ஆனால் ஒன்று கூட இவங்களுக்கு ஈடுபாடு வரும், ஆர்வம் வரும். ஆனால் அது கலக்கன் கொடுக்கறதில்ல, ஏன்னா குடும்பத்தை பிச்சு விட்டு போயிடும் அந்த ஒன்று. ஏன்னா ஒன்று வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க, இவங்களும் ஒரு நிலையாக இருக்கிறவங்கள இருக்க மாட்டாங்க. அதனால இது சரிப்பட்டு வராது. ஸோ தட் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 1ஆம் தேதி பிறந்த கூட சரியில்லை. ஆனால் இவங்களுக்கு அந்த 1 மேலே காதல் வரும், 7 மேலே காதல் வரும். 7 சரியானது, இந்த 2க்கு 7 ரொம்ப மேட்சாக இருக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு. இந்த 5ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி அறவே ஒத்து வராது. அதுலேயும் 9ஆம் தேதி அறவே ஒத்து வராது. குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 2ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு இந்த 9ஆம் தேதி பிறந்தவங்க, இல்லைன்னா 9ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 2ஆம் தேதி பிறந்தவங்க ரொம்ப உதவியாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இவங்கள மாதிரி கிடைக்க மாட்டாங்க. ஆனால் குடும்ப வாழ்க்கைக்கு அறவே ஒத்துக்காது, பிச்சுக்கிட்டு போயிடும். கொம்பில் வச்சு கோலில் ஆட்டிடுவாங்க. ஓகே, விளங்குதா? அதனால 9 ஒத்து வராது. அப்போ கல்யாணத்துக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, காதல் பொங்கிருச்சு, இல்லை லவ் பண்ணிட்டோம், மனசு பிரிய முடியல அப்படின்றீங்க, கல்யாணம் பண்ணுறீங்களா பாருங்கள். அப்புறம் ஒரு 2 வருஷம் வரைக்கும் வண்டி ஓடுதா, தாங்குதா இல்லையான்ட்டு. அதையும் தாண்டி நீங்கள் பாருங்கள், அது குடும்பம் நடக்குதா, குஸ்டி நடக்குதான்னு நீங்கள் பாருங்களேன். கோர்ட் வாசலில் தான் போய் நிற்பீங்க. அதுவும் குறிப்பாக இந்த 2ஆம் தேதி இப்போ சொல்கிறேன்னா, அவங்க 2ஆம் தேதி பிறந்தவங்களா இருந்தால் கூட பரவாயில்ல, 2/11. அது 29ஆம் தேதி பிறந்தவங்கன்னா 100% கோர்ட் வாசலில் தான் போய் நிற்பாங்க, கேரண்டி. வேணுங்களா? இந்த 9ஆம் தேதி பிறந்தவன் கோர்ட்டுக்கு இழுப்பான். எது இந்த 29ஆம் தேதி பிறந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா இல்லை, அவன் 29ஆம் தேதி பிறந்தவனாக இருந்தான்னு வச்சுங்க, இந்த பொண்ணு 9ஆம் தேதி வச்சுங்க, இந்த பொண்ணு அவனை கோர்ட்டுக்கு இழுக்கும், கேரண்டி. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நான் சொல்கிறது சரியா இல்லையான்னு. 90% பொருந்தும், 90% பொருந்தும். இந்த டைவர்ஸ் பண்ணவங்க கொஞ்சம் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா. சரி, இது விடுவோம்.
இது இந்த 2ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன், இவங்களுக்கு வந்து 7ஆம் தேதி பிறந்தவங்க மேலே தான் காதல் பொங்கி வரும். 1ஆம் தேதி பிறந்தவங்க மேலே. இந்த 1ஆம் தேதி பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் தேதி பிறந்தவங்க ஆணாக இருக்காங்க, 1ஆம் தேதி பெண்ணுன்னு வச்சுங்களேன், விலங்கு வந்துச்சுன்னா சீப்போடன்னு விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க, ஒத்து வர மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஒரு நிலையான மனம் கொண்டவங்க இந்த 2ஆம் தேதி பிறந்தவங்க. அதனால் அவங்க கூட வாழ்றது கஷ்டம். ஒரு ஏற்ற இறக்கமாக இதுன்னுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க குணநலன்கள். தன் மேலே உள்ள தப்பு ஒத்துக்க மாட்டாங்க. அதான் அங்கே உள்ள ஒரு கோளாறு. பண்ணிவிட்டு இதுன்ட்டு ஏதாச்சும் சப்பை கட்டுவாங்க. ஏன்னா நிலவு வந்து வளர்பிறை தேய்பிறையா இருக்கிறதா இருக்கா, ஏற்ற இறக்கமான குணநலன்கள் தான் இவங்ககிட்ட இருக்கு, ஒரே மாதிரி இருக்காது. இவங்க வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ 1ஆம் தேதி பிறந்தவங்கன்னு வச்சுங்களேன், பிறந்தது 1 கூட்டி எண் 2ன்னு வச்சுங்களேன், அப்போ இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னாக்கா அறிவு பிரகாசமா இருக்கும், மேல் நோக்கி முன்னேற்றமா இருக்கும். ஆனா வாழ்க்கையோட சம்பவங்கள்லாம் எப்படி இருக்குன்னா ஏற்ற இருக்குமா, ஒரு காலம் ஓஹோன்னு இருப்பாங்க ஒரு 6 மாசம், அப்புறம் ஒரு 6 மாசம் ஒரு கழிஞ்சு ஓன்னு இருப்பாங்க. அப்புறம் இப்படி வளர்ந்து இப்படியே தான் அவங்க எது கூட்டி என்ன வந்துச்சுன்னா, எது இந்த 2 தேதி மாசம் வருஷத்துக்கு கூட்டி 2 வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். அது குறிப்பா பெண்ணா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க சாஸ்திரத்தில் சொல்லியிருப்போம் ஒரு குறிப்பை. அப்படி இந்த 2ஆம் தேதி பிறந்தவங்க அவங்க இப்போ 2ஆம் தேதி பிறந்தவங்க அவங்களோட தேதி மாதம் வருஷம் கூட்டி 2 வருதுன்னு வச்சுங்களேன், அவங்க மார்பகம் ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி பெண்களுக்கு எது கூட்டி எண், நாட் பிறந்த எண், பிறந்த தேதி இல்லை, தேதி மாதம் வருஷம் கூட்டி 2 வந்துச்சுன்னு அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் அவங்க வாழ்க்கை வந்து ஏற்ற இறக்கமாகவே இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்ட்டு. சரி, இது அந்த எண்ணோட ஆதிக்கம் முழுமையாக இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி அது நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இவங்களுக்கு பெரும்பாலும் வந்து சுகமான வாழ்க்கை அமையிறது ரொம்ப குறைவு சமுதாயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா. ஏன்னா இவங்க ஒரு நிலையான குணம் கொண்டவங்க இல்லை. இவங்க வந்து இப்போ ரொம்ப விரும்புகிறாங்க, இவங்களுக்கு 1ஆம் தேதி பிறந்தவங்க மேலேயும் காதல் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் அது 1ஆம் தேதி பிறந்த இவன் 2 ஆண் 1 பெண்ணுன்னு வச்சுங்களேன், போடான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடும். அந்த பெண் விட்டுட்டு போயிடும், வாழாது. ஒரு 8ஆம் தேதி பிறந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறான்னு வச்சுங்களேன், அது நிம்மதியாகவே இருக்க முடியாது, இவனோட குடும்பம் நடத்தவே முடியாதுன்ற மாதிரி இருக்கும். 2வது 8, 9 இவங்களுக்கு ஒத்தே வராது. இந்த 5ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி பிறந்தவங்களை கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் 2, அது குடும்பமாக இருக்காது. அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகும்போது, ஏன்னா நட்பு தான் காதலாக மலருது. அப்போ நட்பு ரொம்ப சொன்ன மாதிரி இந்த 9ஆம் மேலாம் ரொம்ப உருகி நட்பு வரும். அதை காதல் ஆக்கிக்காதீங்க, வெளிச்சிக்குங்க. அவங்களாம் நட்புக்கு தான் தகுதியானவர்கள், குடும்ப வாழ்க்கைக்கே இல்லை, உறவுக்கு தகுதியானவர்கள் அல்ல. உறவுக்குன்னு சில சிரிச்சேரி இருக்கு, நட்புக்குன்னு சில சிரிச்சேரி இருக்கு. இந்த நட்புக்கு உள்ளதே உறவுக்கு எடுத்துக்க முடியாது. வழித்துணையா வர்றவனா வாழ்க்கை துணையா ஆக்கிக்க முடியாது. வழித்துணை வேற, வாழ்க்கை துணை வேற. ரொம்ப பெண்கள் இந்த தப்பு தான் பண்றாங்க. வழித்துணையா வந்தவனா வாழ்க்கை துணையா ஆக்கிக்கிட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அறிவுரை சொல்ல நான் எனக்கு அதுல விருப்பம் இல்லை, ஆலோசனை கூறுகிறேன். சரி, இது வந்து இவங்களோட வாழ்க்கை அமைப்பு. அப்படின்னா மற்ற எண் வந்து 2ஆம் பட்சம் ஒரு வாழ்க்கை ஓடும், அது எந்த தடையும் இல்லை. அப்போ 2ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு குறிப்பாக 7ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு கட்டிக்கிற இஸ்லாம் சேஃப். அப்படி இல்லை எது வேணாம்னாக்கா குறிப்பாக 5, 8, 9 வேணாம். முடிஞ்ச இந்த 3 நம்பர் தவிர்த்தரலாம். 7 கிடைக்கல அப்படின்னா இந்த 3 நம்பர் தவிர்த்துட்டு வேற என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம். அது 1 கூட என்ன கேட்டால் வேணான்னு சொல்லுவேன். ஏன்னா அதுவும் இவங்க குணத்துக்கு ஒத்து வரேன்னா போடான்னு விட்டுட்டு போயிடும். இன்னைக்கு ஆணாக இருந்தால் பெண்ணு விட்டுட்டு போயிடுறாங்க, பெண்ணாக இருந்தால் ஆணும் விட்டுட்டு போயிடுறான். இவ கூட குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு இருக்கலாம். அதனால 1 கூட வேணாதான் நினைக்கிறேன் நான். ஆக 1, 5, 8, 9 வேணாம், ஃப்ரெண்டாகவே வச்சுக்கோங்க. 7 கிடைச்சா விடாமல் கல்யாணம் பண்ணிக்குங்க. அப்படி 7 இல்லை அப்படின்னா வேற எண்ணொன்று மற்ற எண்ணு இப்போ நான் சொன்ன எண்ணு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு 2க்கு 2 கூட வேணாம் சொல்லுவேன். ஏன்னா 2 கூட வேணான்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 2ஆம் தேதி பிறந்தவங்க 2ஆம் தேதி பிறந்தவங்க கூட ரொம்ப ஃப்ரெண்டாக கூட இருக்க முடியாது. எவ்வளோ நட்பாக இருக்கவங்களோ அவ்வளோ சுருக்க பகைச்சிக்குவாங்க, சண்டை வந்துடும். இது அந்த மாதிரி உள்ளது. இப்போ 2ஆம் தேதி உள்ளவங்க 2ஆம் தேதி உள்ளவங்க ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வளர்ந்து அவ்வளோ சுருக்க பிச்சுக்கிட்டு போயிடும். ஓகே, கடும் சிநேகம் கடும் பகைன்னு சொல்லுவாங்க தமிழில் ஒரு பழமொழி. ஓகே, சேர இருந்தால் செடியும் பகைன்னு ஒரு பழமொழி இருக்கு. வெள்ளக்காரன் சொல்லுவான், அண்டை வீட்டுக்காரனோடு அன்பாயிரு ஆனால் வேலியை எடுக்காது அப்படின்வான். ஓகே, இப்பெல்லாம் நிறைய பழமொழி சொல்லியிருக்காங்க. அதனால இது 2 ஒத்துவர்.
குறிப்பாகவே எடுத்துக்கிட்டா, ஏன்னாக்கா இந்த ஒரே நம்பர் உள்ளவங்க இந்த ரெண்டுக்கு மட்டும் இல்லை, இப்போ 7ஆம் தேதி பிறந்தவங்க 7ஆம் தேதி பிறந்தவங்களோட ஃப்ரெண்டாக இருக்காங்க, இப்போ 5ஆம் தேதி ஒரே தேதியில் உள்ளவங்க நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. இவங்களுக்கு தெரியும் அவங்க தன்னை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு தெரியும், இருந்தாலும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்க நல்ல குணம் உள்ளவங்களா இருந்தால் ஈக்குவலாக நடத்துவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இவங்க நல்லெண்ணெய் போட்டுறவங்களா இருப்பாங்க. அப்படி இருந்துட்டா பரவாயில்ல, குட், நிம்மதியாக தூங்கிடலாம், பொறுப்பெல்லாம் அவங்க கையிலே ஒப்படைச்சிட்டு. அப்படி இல்லாமல் சுயநலவாதியாக இருந்தாங்கனாக்கா நம்மளை மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி உள்ளவங்க இருக்காங்க சில ஃப்ரெண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரே நம்பரில் உள்ளவங்க. அப்போ அந்த மாதிரி தன்னை மேக்யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு இவங்களுக்கே தெரியும், இவங்க தன்னை ரொம்ப மேக்யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் அவங்க விட்டு பிரிஞ்சு வரவே முடியாது. நம்ம என்ன அறிவுரைன்னு சொன்னால் வர முடியாது, இப்படி பண்ணுறாங்க உனக்கே தெரியுதானே, அப்படியே இருக்க விட்டுட்டு வேணால் வர முடியாது. அந்த நம்பரோட தன்மை அப்படி. ஒரே வழி என்னன்னா பேரை மாற்றிக்க வேண்டியதுதான். வேணுங்களா? பேர் என்ன மாற்றி தான் இதுன்னு. இந்த பேர் இன்னும் ஒரே மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி ஏதாச்சும் இதுன்னு. இது வந்து இந்த எண்ணோட தன்மை. அப்போ முடிஞ்சளவு பேர் மட்டும் தன்னால் அப்படியே விலகி வர்ற சூழ்நிலை உண்டாக்கிடும். சரி, இந்த மாதிரி இதில் ரெண்டு வந்து இந்த மாதிரி இருக்கும். அப்போ ரெண்டும் அது குடும்ப வாழ்க்கையில் ஒன்றா இருக்கணும். அப்போ ஒன்று கண்ட்ரோல் பண்ண பார்ப்போம். சரி விதியேன்னு விட்டுட்டு இருக்கிறதா இருந்தால் நீங்கள் கட்டிக்கலாம், இல்லாட்டினா சரிப்பட்டு வர. ரெண்டு கூட சரி இல்லை. 3, 4, 6 இதெல்லாம் 2ஆம் பட்சமான நம்பர். 7 தான் வெரி குட், லவ்லி கப்பலாக இருப்பாங்க. இவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் இருக்குது. பெரும்பாலும் பெண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா 2 சந்திரன் பெண் கிரகம், அதனால் அந்த அடிப்படையில் இதெல்லாம் நம்ம கட்டிக்க போகிறவங்களோட எண் அமைப்பை பார்த்துக்கிட்டு அப்புறம் அதோட மாறுபாடுகள்லாம் ஏற்படலாம். ஆண் பெண் குழந்தை எல்லாமே பிறக்கிற சூழ்நிலை இருக்கலாம். இல்லை அவங்களோட எண்ணும் இதே மாதிரி இருக்குன்னா எல்லாம் பெண் குழந்தைய பிறக்கிற அந்த அமைப்பு அந்த மாதிரி எல்லாமே இருக்கலாம். சரி, இது இவங்களோட குடும்ப வாழ்வியல் பற்றி சொன்னேன். இப்போ இவங்க கல்யாணத்துக்கு அந்த டேட் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ 2ஆம் தேதி இவங்க வந்து 2ஆம் தேதி பிறந்தவங்க. இப்போ இவங்க 7ஆம் தேதி பிறந்தவங்களை கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா இவங்க என்ன மாதிரி அமைப்பில் கல்யாண டேட் ஏற்படுத்தலாம்? இந்த 5ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதிலாம் கல்யாணத்துக்கு சூஸ் பண்ணவே கூடாது, குடும்பத்துக்கு எடுத்து விட்டுரும். அதே போல் கூட்டு எண்ணும் 5, 8, 9 வர்ற டேட் மாதிரி இருக்கக்கூடாது. பஞ்சாங்கத்தை திறந்து பார்த்துட்டு கேலண்டர் பட்ச முகூர்த்தம்லாம் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை கெடுத்துக்கூடாது. இந்த கல்யாணம் அமைக்கிற டேட் தான் அவங்க ஜாதகத்தை விட மிக மிக முக்கியமானது. இதில் வளர்பிற தேபிற இதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. இந்த தீதி கிதின்றலாம் அதெல்லாம் தேவையே இல்லை. ஓகே, இந்த நல்ல நேரம் அப்படின்னு சொல்றதெல்லாம் கூட அது கூட தேவையில்லை. இந்த நாள் தான், அந்த டேட் தான் முக்கியமானது. ஓகே, இப்போ 7ஆம் தேதி, இப்போ 2ஆம் தேதி, அப்போ அவங்களுக்கு 2ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்போ கூட்டு எண்ணு 1 வர்றதா இருக்கலாம், 2 வேணாம், வாழ்க்கையை ஏற்றத்தாழ்வாக்கி விட்டுரும். 3 அவங்களுக்கு புரிஞ்சு வரும் வச்சுக்கலாம். 4 வேணாம், வம்பு வழக்கு பண்ணிக்கிட்டே வாதம் பண்ணுற வாழ்க்கையாக இருக்கும். 5 அறவே கூடாது. 6 ஓகே, நல்லா ஹெல்த்தியாக பணக்காரங்களாக வாழ வைக்கும். 7 வேணாம், வாழ்க்கையை ஏற்றத்தாழ்வு ஆக்கி விட்டுக்கிட்டே இருக்கும், கை கட்டி வாய் கட்டாமல் பண்ணும். கல்யாண தேதிக்கு தான் லாய்க்கு, கூட்டு எண்ணுக்கு அது லாய்க்கு இல்லை. 8, 9 அறவே தப்பை பார்க்காது. அப்படி 7ஆம் தேதி கல்யாணத்தை வச்சாலும் சொன்ன மாதிரி எந்த நம்பர் ஓகே சொன்னால் அந்த நம்பர் தான் வைக்கணும். எது வேணான்னு சொன்னால் அது எடுத்துடணும். அப்போ கல்யாண தேதியும் பார்க்கணும், கூட்டு எண்ணும் பார்க்கணும், ரெண்டும் பொருந்தி டேட் சூஸ் பண்ணணும். அதை விட்டு ஞாயிற்றுக்கிழமை இப்போ சனிக்கிழமை தான் ஃப்ரெண்ட் எல்லாரும் வருவாங்க, எல்லாத்துக்கும் லீவு நாள், நிறைய கூட்டம்லாம் வருவாங்கன்ட்டு ஒரு நாள் கூத்துக்காக உங்களோட 1000 காலத்து பயிர்னு சொல்லுவாங்க குடும்பத்தை, பரம்பரை அதை நாசம் பண்ணிக்காதீங்க. இன்றைக்கி பெரும்பாலும் இந்த மாதிரி 50,000 60,000 செலவு பண்ணிட்டு 6 மாதம் கூட தாங்க மாட்டேது, டைவர்ஸுக்கு போய் நிற்கிறாங்க. பேரண்ட்ஸை சேர்த்து அதெல்லாம் தொலைச்சிட்டு நிற்கிறாங்க. சந்தோஷமாக கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிட்டு பெரியவங்க முகத்தை முடிச்சுட்டு நிற்கிற மாதிரி ஆக்கியிருக்குங்க சின்னஞ்சிருச்சுங்க இதுங்களோட போக்கில். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 2ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு ஏற்ற வர்ணம் என்னன்னா, இவங்க விரும்பி வர்ணம் இதுன்றது பயன்படுத்துறது, இவங்களோட ஆடை அது இதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைட் பச்சை நிறம் இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஏதோ இன்டர்வியூக்கு போகிறாங்க, வேலைக்கு அது இதுன்னு லைட்டான பச்சை நிறம் வந்து ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதா இருக்கும். ஒரு இவங்களுக்கு ஆக்டிவ் கொடுக்கும். இவங்க ரூம்பெல்லாம் லைட்டான ஒரு பச்சை கலரு, இந்த பச்சை நிறத்தில் உள்ள பொருட்கள்லாம் இருக்குன்னாக்கா லேஸ் லைட்டான மஞ்சள் கலரும் ஒத்து வரும், லைட்டான நீலம் மஞ்சள் கலர் கூட ஒத்து வரும் இவங்களுக்கு. அதில் பச்சை கலந்துருந்தால் நல்லது. இவங்களுக்கு அறவே ஒத்துக்காது என்னென்னா இந்த கருப்பு கலரு, சிவப்பு கலரு, இந்த கரு நீலம் அழுத்தமான நீல கலர், இந்த கருப்பு சிவப்பு நீல கலரு அறவே ஒத்துக்காது. இது இவங்களுக்கு நன்மையை கொண்டு வராது.
முடிஞ்ச அளவுக்கு இதை தவிர்க்க பார்க்கணும் அந்த நேரங்கள். அதே போல் இந்த நவரத்னம் அணிகிறதுலாம் விருப்பம் உள்ளவங்க இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நவரத்னம் அணிய விரும்புகிறவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு முத்து ஒத்து வரும். ஓகே, அப்படி இல்லாட்டினா ஜெட்னு சொல்லுவானுங்க. அதாவது இந்த பச்சை, இந்த சீனர்கள் போடுறாங்க இந்த பச்சை காப்புன்னு பச்சை கல், அது வந்து குடல் வயிறு சம்மந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இவங்களுக்கு அந்த நோய் தான் தாக்கும் பாருங்க, ஜீரணக்கருவி சம்மந்தமாக. அப்படி இல்லாட்டினாக்கா வைடூரியம் இவங்களுக்கு பொருத்தமாக, விலை கம்மியாக தான் இருக்கும் வைடூரியம். இல்லைன்னா இவனை ஏமாத்திரம் நடத்தும் கேட்டு பாருங்க. அதுவும் இல்லாட்டினாக்கா இந்த மேலை நாடுகளில் யூஸ் பண்ணுவாங்க மூன் ஸ்டோன் சொல்லிட்டு, முடிஞ்ச அந்த கல் கிடைச்சாலும் போடலாம். இது எல்லாமே உங்களுக்கு நன்மை கொடுக்கும். குறிப்பாக ரொம்ப ஸ்பெஷல்னா முத்து தான். அந்த முத்து, இந்த பெண்களை முத்து தோடு போடுறது, இந்த முத்தில் பதக்கம் செஞ்சு போடுறது, முத்தில் மோதிரம் செஞ்சு போடலாம், கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கிற மாதிரி. முத்து இவங்களுக்கு ரொம்ப அவசியம். உலோகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து கோல்டு, தங்கத்தை விட வெள்ளி தான் ரொம்ப எஃபெக்ட் ஆனது. ஆக கோல்டு, தங்கம், வெள்ளி கலந்தும் போடலாம். வெள்ளி ரொம்ப ஃபர்ஸ்ட், 2வது தான் தங்கம். இது நான் ஒன்றுக்கு நான் சொல்ல தவறிட்டேன். அது குறித்து யாரும் கமெண்டும் பண்ணல. இப்போ தான் எனக்கு நினைவுக்கு வருது. இப்போ ஒன்றுக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்களுக்குள்ளது எடுத்துக்கிட்டிங்கன்னா உலோகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல்டு, தங்கம். அந்த நவரத்ன கல்லுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாணிக்கக்கல், அது சோப்பாக இருக்கும். நிறம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மஞ்சள் நிறம் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குறது. அறவே ஒத்து வராது. கருப்பும் சாக்லேட் கலரும் அறவே ஒத்துக்காது. இது 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு. இந்த லைட் ஆரஞ்சு கலரு, இந்த மஞ்சள், லைட் மஞ்சள்லேருந்து டார்க் மஞ்சள் வரைக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறதா இருக்கும். உலோகத்தில் கோல்டு இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கற்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு மாணிக்கக்கல் அதிர்ஷ்டம் கொடுக்கும். அதை எடுத்து அந்தாட்ட பார்த்தீங்கன்னா புஷ்பராகன்ற கல், அதாவது டாப்பேஷன் சொல்லுவாங்க. மஞ்சளாக இருக்கும், லைட்டான மஞ்சளாக இருக்கும் அந்த கல். விலை சீப் தான் அந்த கல், ரொம்ப ஒன்றும் விலை இல்லை. சிறுவர்களாக இருந்தால் டாப்பேஷ் போடலாம், அது எலும்புகள்லாம் வலுப்படுத்தும்னு சொல்லுவாங்க. பெரிய ஆளாக இருந்தால் மாணிக்கக்கல்லே போடலாம். இது ஒன்றுக்கு. அப்படி நீங்கள் இதுன்னா ஏதாவது கமெண்டில் கேட்டிருப்பீங்கன்னு நினச்சி கேட்கல, பரவாயில்ல, நானே இப்போ சொல்கிறேன். இந்த இப்போ இது 2க்கு சொன்னேன். அப்படி இந்த கல் ஏதாச்சும் அணிகிற ஆர்வம் அது இதெல்லாம் இருக்குனாக்கா இது இப்படியே வெறும் இந்த நம்பரை மட்டும் வச்சுக்கிட்டும் போட முடியாது. ஜாதகத்தை பார்த்து அந்த கிரகம் வலிமையாக இருக்கா இல்லையா அதெல்லாம் பார்த்து தான் செய்யணும். இது சும்மா அதுக்குள்ளே அந்த அந்த கிரகங்களுக்குள்ளே கல்லை சொல்கிறேன் நான். உடனே இந்த கல்லே இப்போ போட்டுக்கிட்டிங்கன்னா அப்படியே அதிர்ஷ்டம் பொங்கிரும் இல்லை, அது ஜாதகத்தை பார்க்கணும். அதனால் என்ன அவசரப்பட்டு இதுனாதீங்க. இதுக்குள்ளது அதோட அதுக்குன்னு உள்ளது என்ன அப்படின்னு அது சொன்னேன். ஓகே, வெள்ளி நகையெல்லாம் இவங்களுக்கு இதாக இருக்கும். கோல்டு கூட 2ஆம் பட்சம் தான். வேறு எதுவும் சொல்ல வேண்டியிருக்கா எனக்கு தெரியலையே. அப்படி ஏதாச்சும் இன்னும் இந்த 2 தொடர்பாக ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கொமெண்டில் போடுங்களேன், உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். இப்போ இந்த 2ஆம் நம்பருக்குள்ள சில விஷயங்கள்லாம் சொன்னேன் உங்களுக்கு. 1க்கு சொல்லிட்டேன், இப்போ 2க்கு சொன்னேன். இது உங்களோட வரவேற்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அடுத்து 3 எண்ணுக்குள்ள சொல்கிறேன். இப்போ வந்து இப்போ 2 எண் சொன்னேன். இப்போ உங்களுக்கு வந்து 2 எண் வரும், 3 எண் வரும். 1 வந்து பிறந்த தேதி, 2 வந்து கூட்டு எண், 3 வந்து உங்களோட பிறந்த தேதி, மாதம், பிறந்த உங்களோட பேர். உங்கள் பேரெல்லாம் கூட்டினா என்ன நம்பர் வருதுன்னு, அதுக்கு தான் ஏலேருந்து Z வரைக்கும் 2 மாதமாக சொன்னேன். அப்போ அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன நம்பரு, அதோட குணத்தை கூட சொன்னேன். இப்போ உங்கள் பேர் எழுதிட்டு அந்தந்த எழுத்துக்குள்ள நம்பரை நீங்கள் கீழே எழுதி அந்த நம்பரை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண் கிடைக்கும். அது உங்கள் பேர் எண். பேர் எண் சொல்லும்போது தான் தெரியுது. உங்களுக்கு குறிப்பாக முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல தவறிட்டேன். இந்த எண்ணில் பிறந்தவங்க குணநலன் எப்படி இருக்கும்ட்டு அடிப்படையை விட்டுட்டு எவ்வளோ விஷயத்தை பேசியிருக்கும் பாருங்களேன். இந்த 2ஆம் தேதி பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா, என்னடா எங்கேயோ குறையுதுன்னு தான் யோசித்தேன். 2ஆம் தேதி பிறந்தவங்க அதாவது ரொம்ப வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு ஒரு வேகம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. இந்த 2ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 2வது கொஞ்சம் அமைதியானவங்களாக இருப்பாங்க, கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களாக இருப்பாங்க, வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுன்ற வேகமெல்லாம் இருக்கும், கொஞ்சம் சாந்தமானவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்க வந்து ரொம்ப வம்பு வழக்கெல்லாம் போக மாட்டாங்க. இவங்க வந்து அந்த ரத்தம், கத்தி எடுத்துக்கிட்டு ஆயுதங்கள் எடுத்துக்கிட்டுலாம் போர் செய்கிறவங்கள. இவங்க வந்து வாய் சண்டை போடுறவங்க, பேனா சண்டை போடுறவங்க, அப்படியே எழுதி பத்திரிகையில் எழுதி எதிர்ப்பு காட்டுறதும், அப்படியே மைக்கு பிடிச்சிக்கிட்டு பேசுறதும் அந்த மாதிரி உள்ளவங்களா இருப்பாங்க. விதண்டாவாதம் பண்ணுறது அந்த மாதிரி உள்ளவங்களா இருப்பாங்க. இப்போ காந்திலாம் பாருங்க 2 தான், அவர் இப்படி தானே பண்ணார். ஓகே, ஹிட்லர் 2 தான், உருப்படி ஆக்கினானா சரி அவன் அப்புறம் பார்ப்பணும். இதே 11ஆம் தேதி பிறந்தவங்களா இருந்தாக்கா அவங்க ரொம்ப கடவுள் நம்பிக்கையில் ஈடுபாடு உள்ளவங்க, ரொம்ப சாந்தமானவங்க, நட்புக்கு இனிமையானவங்க.
ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. வழக்கமாக 2ல் உள்ளவங்கெல்லாம் ஒரு போராட்ட குணம்னு சொன்னேன். இந்த 2ம் பாருங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்க. ஸோ அந்த 11 ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க, ரொம்ப சாந்த குணமாக இருப்பாங்க, நட்புக்கு இனிமையானவங்களா இருப்பாங்க. ஒரு படிப்பறிவே இல்லைன்னா கூட வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இல்லாட்டினாலும் அந்த கடவுள் நம்பிக்கையிலே வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க. அதான் அவங்களோட ஸ்பெஷல். அந்த நம்பிக்கையிலே முன்னுக்கு வர்றவங்க, அதுவும் குறிப்பாக கடவுள் நம்பிக்கையிலே முன்னுக்கு வந்தவங்களா இருப்பாங்க இந்த 11 பிறந்தவங்க. கொஞ்சம் அந்த தேதியில் உள்ளவங்களை நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக பாருங்களேன். இது எடுத்து அந்த 20 இந்த 20 பிறந்தவங்க எப்படி அப்படின்னாக்கா, இது இவங்க சுயநலம் இல்லாமல் பிறர் நன்மைன்னு கருதி உழைக்க ஆரம்பித்தாங்கன்னா மனிதர்கள் தேவர்களாக போற்றப்படுவாங்க. பிறர் நன்மைக்காகவே உழைச்சாங்கனாக்கா உலகத்துக்கே விழிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு. இந்த நம்பர் தூக்கத்திலேருந்து ஆளை எழுப்பி விடுற நம்பர், முறை சொல்லின்னு சொல்லுவாங்க இதை பழைய சாஸ்திர நூலில். அப்போ இந்த அறியாமையில் கிடக்கிற கூட்டத்தை தட்டி எழுப்புறது அப்படின்ற மாதிரி உள்ளது. தேவகுமாரன் மாதிரி இப்போ அறியாமையில் இருந்த கூட்டத்தை நபி தட்டி எழுப்பினார் அரேபியாவில். அப்போ அவர் உலகமே போற்ற அளவுக்கு இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி 2 சுயநலவாதியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நம்பினவங்களும் சேர்த்து நாட்டையே நாசப்படுத்திடுவாங்க. இந்த ஹிட்லர்லாம் எடுத்துங்க, ஜெர்மனியே உசுப்பேற்றி விட்டு நாசம் பண்ணானா செகண்ட் வேர்ல்டு வார் கொண்டு வந்து வச்சு 2 தான். ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரி இது சுயநலமாக இருந்தால் எடுக்கிற காரியங்கள் தோல்வியாக இருக்கும். வாழ்க்கையை தானும் நாசமாகி தன்னை சார்ந்தவங்க நாசப்படுத்திடுவாங்க. இது 20 29 பிறந்தது கொஞ்சம் வில்லங்கம் பிடிச்ச கேஸு. ஓகே. இந்த 2லேயே ரொம்ப வில்லங்கமானது இந்த 29 தான். அப்போ இந்த 29 பிறந்தவங்க ஒரு இந்த வம்பு வழக்கு விதண்டாவாதத்துக்குன்னே பிறந்தாங்களா அப்படின்னு சந்தேகப்படுறதா இருக்கும். இந்த நம்பரில் பிறந்தவங்க கோச்சிக்காதீங்க ப்ளீஸ். ஒரு கால் நீங்கள் அந்த விதிவிலக்காக இருக்க 10% இருக்கலாம், உங்களை அப்படி நினச்சிக்கல. இல்லை இப்போ நான் சொல்கிறது இருக்குன்னா ஒத்துக்கிட்டு குணங்களை மாற்ற முயற்சி பண்ணுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இவங்க அடுத்தவங்களை இம்சப்படுத்துறதுக்குன்னே பிறந்தாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். யாரையும் நம்ப மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த 2க்குள்ள எல்லா குணமும் சொன்னேன் அவ்வளவும் இவங்களுக்கு பொருந்தி வரும். அதான் இவங்க. இந்த 29 பிறந்தவங்க யாரும் பிரமாதமாக இப்போ காந்தி மாதிரிலாம் அடையாளம் காட்டுறதுக்கு இல்லை. இந்த நம்பரில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 29 பிறந்தவங்க ஒரு பிரசக்தியாக இருக்காங்கனாக்கா இது இந்த மந்திரஜால வித்தை காட்டுறது, இந்த சர்க்கஸ் வித்தை காட்டுறவன், இந்த மகுடி மஸ்தான் வித்தை காட்டுறவங்க தான் பெரும்பாலும். இந்த டிவிலாம் கூட காட்டுறாங்களே அந்த உலக லெவலில் அந்த கண்கட்டி வித்தை காட்டுறாங்களே, அதெல்லாம் இந்த கேஸில் உள்ளவங்க இந்த 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 டிக்கெட்டில் தான் இருக்காங்க. ஓகே. பெரும்பாலும் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நல்ல கலைஞர்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை 2. ஏன்னா இவங்களுக்கு தொழில் ரீதியில் கலையெல்லாம் நல்லா வரும். நாட்டியம் நடனம் எல்லாமே நல்லா வரும். கலைகளை கூட தொழிலாக கொண்டு இவங்க வளரலாம். ஓகே. சொன்ன வேறு தொழில் அது தவிர்த்து இந்த கலைகளை கூட அவங்க தொழிலை ஆக்கிக்கிட்டு வளரலாம். இதெல்லாம் அவங்களுக்கு நல்ல ஈடுபாடு இருக்கும். ஏன்னா இந்த 2ம் 6ம் அந்த கலை தொடர்புடைய நம்பர். சரி, இது விட்டுருவோம். இது 29 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். யாரையும் நம்ப மாட்டாங்க. நல்ல சிநேகிதர்கள் கேட்டால் எல்லாரும் அவங்கள ஏமாத்துறாங்கன்னுவாங்க. உண்மை என்னவோ தெரியல, ஆனால் அவங்க அப்படிதான். ஏன்னா இவங்க நம்ம யாராவது ஏதாச்சும் உங்களை ஒரு பார்த்த நம்மள இதுன்றாங்களா, என்ன பண்ண போகிறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். வீட்டுக்குள்ளேயே 2 பேர் நின்று எதை பேசிக்கிட்டு நம்மளை பற்றி பேசுகிறாங்க, கொடுக்கு ஏதோ குறைய பேசுகிறாங்க, இந்த மாதிரி ஒரு மனோநிலை கொண்டவங்களா இருப்பாங்க. நம்மக்கிட்ட சிரித்து பேசுவாங்க, நம்ப மாட்டாங்க. அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பொண்ணை கடுப்பாகிடும். அப்புறம் எரிச்சல் நம்ம விலை. இதில் ஒரு சிலர் நம்மகிட்ட சிரிச்சு பேசி போவிட்டு நம்மளை பற்றியே புறம் பேசுகிறவங்க இருப்பாங்க அடுத்தவங்ககிட்ட. அப்போ இந்த மாதிரி பேசுனாங்கன்னு என்னது, அந்த அடுத்தவங்களும் அவங்க நம்ப மாட்டாங்க. நாளைக்கு நம்மளை பற்றி இப்படி தானே பேசுவாங்கன்ட்டு இந்த செய்தி இவங்க காதுக்கு போனால் இவங்க நம்ம மாட்டாங்க. கேட்டால் எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு இவங்களுக்கு உண்மையான நண்பர் கிடைக்க ரொம்ப கஷ்டம். இவங்க உண்மையாக இருந்து இவங்க குணங்களை மாற்றிக்கிட்டால் தான் இவங்களுக்கு உண்மையான நண்பர் கிடைப்பாங்க. சரி, இது 2ஆம் தேதி 11ஆம் தேதி 20ஆம் தேதி 29ஆம் தேதி பிறந்தவங்களோட தனிப்பட்ட குணங்கள். குறிப்பாக அதுலேயும் இந்த 2-11 பிறந்தவங்க ரொம்ப கடவுள் நம்பிக்கை, சாந்தம், நட்புக்குரியவங்களாக இருப்பாங்க. இந்த 20-29 விலங்கு பிடிச்ச கேஸு. ஓகே. ஆர்ப்பாட்டம் பண்ணுற கேஸாக இருக்கும். இவங்களும் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஒரு உண்மை என்னன்னா அதான் இது இந்த 2-11 இதெல்லாம் ரொம்ப இந்த 29 ரொம்ப பயந்த சுபாவம். வெளில காட்டிக்க மாட்டாங்க, வெளியில் தான் அப்படி கத்தாக இருக்கிறது. உள்ளுக்குள்ளே 1ஆம் நம்பர் பயங்கொல்லியே, இதுதான் அப்படி தான் 1ஆம் நம்பர் பயந்தாங்கொல்லியே, வெளியில் தான் இந்த கெத்து காட்டுறது. இந்த 2 அப்படி தான். அந்த மூடி மறைக்காம கண்ணாடி முன்னுக்கு நின்று பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு உண்மை ஒத்துக்குவாங்க.
சரி, இப்போ அவங்களோட பேரை கூட்டி 2 வருதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம். எது அவங்களோட பேர் எல்லாத்தையும் எழுதி அந்த எண்கள் கூட்டினா 2 வருதுன்னு வச்சுக்கோங்க, 11 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வெறும் 2லேயே பேர் வராது. அவங்க பேர் எல்லாத்தையும் கொஞ்சம் சுருக்கமான பேராக இருந்தால் ஒரு 11 வருதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருப்பாங்க? ரொம்ப கடவுள் நம்பிக்கை இருக்கும். 2ஆம் தேதி பிறந்தவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். தீவிரமாக உழைப்பாங்க, போராடுவாங்க, வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்கும். அப்பப்போ சில தடங்கல்கள்லாம் வரும், தடைகள்லாம் வரும். உங்களுக்கு பேரில் 11 வந்துச்சுன்னா தடைகள்லாம் வரும். நண்பர்களே விரோதம் பண்ணுவாங்க. அடிக்கடி நிறைய சோதனைகள்லாம் வரும். அந்த சோதனைகள்லாம் மீறி நம்பிக்கையோடு வாழ்ந்தாங்கன்னா வாழ்க்கை உண்டு. நம்பலைன்னா வாழ்க்கை குடிசூறாயிடும். நம்பிக்கை பிடிமானமாக இருந்தால் தான் வாழ்க்கை ஜெயிப்பாங்க. இது 11. இல்லைன்னா வாழ்க்கையில் தோற்று போனவங்களா இப்போ 20 பேரெல்லாம் கூட்டி 20 வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 20 வந்துச்சுன்னா அந்த எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்களா? இது ஒரு முறை சொல்லின்னு முதல்ல சொன்னேன், ஊரை தட்டி எழுப்புறது அப்படின்ட்டு. அதாவது பொதுநலவாதியாக இருந்தாங்கன்னா வணக்கத்துக்குரியவங்களா எல்லாரும் போற்றக்கூடியவங்களா வருவாங்க. அப்படி சுயநலவாதியாக இருந்தாங்க அப்படின்னீங்கன்னா இவங்க ஊருக்கே தீங்கு விளைவிச்சவங்களாம் வருவாங்க. அதாவது பொதுநலம்னு அப்படி அப்புறம் பொருளாதார சிந்தனைலாம் சுயநலவாதியாக மாறுறவங்களும் இருக்காங்க. முதல் பொது நலத்தில் ஷோ காட்டிட்டு அப்புறம் சுயநலமா. இன்னைக்கு பெரும்பாலும் அரசியல்வாதிகள் அப்படி தானே இருக்காங்க. பொதுநலம் தானே எலெக்ஷனுக்கு நிற்கிறாங்க. அப்புறம் பாருங்க, சுரண்டல், லஞ்ச ஊழல் எல்லாமே நடக்குது. அப்புறம் போலீஸில் மாட்டிட்டு உள்ள நிற்கிறதெல்லாம் பார்க்குறோம். சரி, இது இன்னைக்கு உள்ள அந்த கண்ணோட்டத்தில் இவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் இவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா எடுக்கிற முயற்சி தோல்வியாக இருக்கும். கடைசியில் தானும் கெட்டு தன்னை நம்பனங்களையும் கெடுத்து குடிச்சோராக்கிறது தான் இந்த தேதியில் உள்ளவங்க 20 உள்ளோட அமைப்பு. இவங்களுக்கு விஷ வைத்தியம் பலிதமாகும். அதாவது பொய்சன் கீசன் உடம்புல இருக்குனாக்கா மருத்துவம் பண்ணால் நல்லாயிரும். இவங்க மருத்துவராக வந்தாங்கனாக்கா இவங்க மருத்துவம் பார்க்குற இந்த பொய்சன் சம்மந்தப்பட்டதெல்லாம் குணப்படுத்திடுவாங்க. இது 20ஆம் தேதி பிறந்தோம். இந்த 29ஆம் தேதி பிறந்தவங்க மோசமான மாதிரி தான். அது வில்லங்க தான். அந்த 29 பிறந்தவங்க இல்லை, 29 கூட்டி எண் வந்துச்சுனாக்கா, கூட்டி எண்ணுன்ற இந்த தேதி மாதம் பேர் கூட்டினாக்கா 29 வருதுனாக்கா, பெரும்பாலும் இந்த 29 வருதுன்னா இவங்களுக்கு அமைதியான வாழ்க்கை அமைகிறது இல்லை. பெரும்பாலும் இந்த 29 பிறந்தவங்க நீதிமன்றத்தில் தான் இவங்களை பார்க்கலாம். அந்த பொண்ணு 29ஆம் தேதி பிறந்துச்சுன்னா புருஷன்காரன் கோர்ட்டுக்கு இழுப்பான். அந்த புருஷன் 29ஆம் தேதி பிறந்தவனா இருந்தால் அந்த பொண்ணு அவனை கோர்ட்டுக்கு இழுப்பான். இது 29. நான் சொல்றது 90% பொருள், ஒரு 10% விதிவிலக்கு. பெரும்பாலும் இந்த டைவர்ஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் இந்த 29ஆம் தேதி தான் இருக்கும். இது விருப்ப இருப்பில்லான்னு ரொம்ப இதாக சொல்கிறீங்களே, நீங்கள் டெஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். யாரையும் சாரதா இல்லை. இந்த 29 ஒரு மோசமான நம்பர், இது விலங்கு முடிச்ச நம்பர் 29. எனக்கு ஏதாச்சும் அந்த 29 பேர் வர மாதிரிலாம் வைக்காதீங்க பிள்ளைகளுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆக்கி விட பார்க்கும். பேரும் இந்த மாதிரி 29னா இந்த மாதிரி பண்ணுவோம். கோட்டு வாசல்னு பட்டி வைக்கும். ஆணாக இருந்தால் பெண் கோட்டுக்கு இழுப்பான், பெண்ணாக இருந்தால் ஆண் கோட்டுக்கு இழுக்குவாங்க. இது குடும்பம் நடக்காது, குஸ்தி தான் நடக்கும். இது 29ஓட தன்மை. இதே பேரெல்லாம் கூட்டி 29 வந்துச்சுனாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா டயானா 29 தான் கல்யாணம் பண்ணாங்க. 29/7/81 கல்யாணம் பண்ணாங்க. டயானாவும் சார்லஸும் இங்கிலாண்டில் உலக அளவில் ஃபேமஸாக பேசப்பட்டது. 29 7 மாதம் 81 கல்யாணம் பண்ணாங்க. தப்பு இல்லாட்டினா சரியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த 29 கல்யாணம் பண்ணது, கல்யாணம் 29 வச்சது என்னாச்சு, கடைசியில் பார்த்தீங்கன்னா 86 டைவர்ஸ் பண்ணாங்க. 87 ஆக்சிடென்ட்ல செத்து போனாங்க டயானா. அந்த 29 பாருங்க, கல்யாண டேட் பார்த்தீங்களா எங்கே கொண்டே தள்ளி விட்டுருச்சுன்ட்டு. அந்த 2 யாருக்கோ ஒரு ஆளுக்கு இல்லை. நிறைய டெஸ்ட் பண்ணிங்கன்னா நிறைய எண்ணிக்கை கிடைக்கும். இது வாழ்க்கை கேம்பிள் பண்ணுறது இல்லை, வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கணும். இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு உள்ள டெஸ்ட் பண்ண போகிறீங்களா? வாழ்க்கையே டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறீங்களா? வேணாம். சில விஷயங்களை ஏற்றுக்கும், சில விஷயங்களை அமானுஷமாக இருக்குது, நம்மளுக்கு தெரியலன்றதுக்கு மூட நம்பிக்கை இல்லை. இன்னும் விஞ்ஞானம் ப்ரூஃப் பண்ணல, அவ்வளோதான். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்கனியும் முதல்ல கசக்கும் முடிவில் இனிக்கும். அதனால எதையும் அறிவால் உணர்ந்துடணும், இல்லைன்னா அனுபவம் காட்டிடும். ஈரோசம்லாம் காட்டக்கூடாது. ஓகே வந்து அதுலேயும் குறிப்பாக இந்த 2ஆம் தேதி பிறந்தவங்களை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த கண் ஆப்ரேஷன்லாம் 2ஆம் தேதி பண்ணக்கூடாது. எல்லாருக்குமே
பொதுவாகவே சொல்கிறேன், எல்லா தேதியில் பிறந்தவங்களுக்கும் இந்த 2 நீர் சம்மந்தப்பட்டது. இந்த 2ஆம் தேதி இந்த கண் ஆப்ரேஷன் பண்ணுறாங்கனாக்கா கண்ணில் நீர் வடிஞ்சு ஏதாச்சும் ஒரு கண்ணை பாதிக்க வச்சிடும். இல்லை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னா போய் செஞ்சு பாருங்கள். அதே போல் 2ஆம் தேதி ஆப்ரேஷன் பண்ணால் கூட நீங்கள் பாருங்கள், அந்த புண்ணு லேஸில் ஆறாது, தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருந்து அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். இந்த ஆப்ரேட் பண்ணி குழந்தை எடுக்கிறலாம் பாருங்கள், இந்த மாதிரி 2ஆம் தேதி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பாருங்கள், புண்ணு லேஸில் ஆறாது, வெளியில் ஆறின மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே இன்னும் சீல் வந்துக்கிட்டு இருக்க மாதிரி ஆக்கி விட்டு போயிடும். அது 2ஆம் தேதி கண்ணுலாம் கை வைக்கக்கூடாது. 2ஆம் தேதி கண் ஆப்ரேஷன் பண்ணாக்கா கண்ணில் நீர் வடிஞ்சிக்கிட்டே இருந்து கண்ணுக்கு எடுத்து விட்டுரும். அதே போல் தான் இந்த 6ஆம் தேதியில் கண்ணில் கை வைக்கக்கூடாது. ஆப்ரேஷன் பண்ணால் கண்டிப்பாக ஒரு கண்ணாச்சும் போயிடும். 6 வந்து சுக்கரனுக்குள்ளது. சுக்கரன் வந்து கண் இன்ச்சாச்சு, ஏன்னா அதுக்கு ஒரு கண்ணு தான் சுக்கரன் கிரக அமைப்பில். அதனால் இதில் கொஞ்சம் சாஸ்திர ஞானமும் வேணும் இந்த மருத்துவத்துறையில் ஆப்ரேஷனில். அது 6 அது வரும்போது சொல்கிறேன். இது 2 இது. இந்த 2 வந்து நீர் தொடர்பானது. இந்த 2ல் உள்ளவங்க பயிர் செய்கிறாங்க, இந்த 2ஆம் தேதியில் காய்கறிலாம் நட்டு இதுன்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாம் நல்லா பெருசு பெருசாக வரும். கத்திரிக்காய் கூட தேங்காய் சைஸுக்கு வரும், ஏன்னா நீர் தொடர்பானது. அதனால இந்த ஆப்ரேஷன் இந்த கண் சம்மந்தம் சொன்ன இந்த 2ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் ஒத்து வராது, நல்லது இல்லை, முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்தரணும். ஓகே. அது இந்த 9ஆம் தேதி பிறந்தவங்க 1ஆம் தேதி கூட கண் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, கண்ணுக்கு எடுத்து விட்டுரும். வேணா 9ஆம் தேதி ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ மற்ற டேட்டில் வேணால் ஆப்ரேஷன் வச்சுக்கலாம். மற்றவங்க வேணால் 1ஆம் தேதி இதெல்லாம். 9ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 1ஆம் தேதியும் ஒத்து வராது, 2ம் ஒத்து வராது, 6ம் ஒத்து வராது. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் மருத்துவம் பார்க்கணும், ஏன்னா கண்ணெலாம் போனால் வராது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். திடீர்னு நினப்பு வந்து என்ன சொல்கிறேன். இப்போ 29 பார்த்தோம், வாழ்க்கை தொலைச்சிட்டு நிற்கணும். 38 நல்ல நம்பர் தான். 3 இந்த குருக்குள்ளது. 8 வாழ்க்கையில் மேலே தூக்கும், கீழே அடிக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அமைதியான முறையில் வாழ்க்கையில் மேலே கொண்டுகிட்டு வரும். எது 38. கீழே உள்ளவனு கூட வாழ்க்கையில் மேல் தரத்தை கொண்டு வரும். எது பேரெல்லாம் கூட்டி 38 வந்துச்சுனாக்கா வாழ்க்கையில் நல்லா மேலே கொண்டு வரும். அந்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பாராத எதிரிகள் உருவாக்கும். அண்டர் கிரவுண்ட்லேயே நம்மளை வேறு அறுத்துருவானுங்க. முடிவு கோரமாக இருக்கும். இது இந்த 38 வந்துச்சுனாக்கா சில சமயம் அடித்து போட்டானுங்க, கொலை பண்ணி தூக்கி எறிட்டானுங்க, கிளப்பசாவி காட்டில் போட்டானுங்க, இதை கொலை பண்ணி மூட்டையில் கட்டி ஆற்றுல போட்டானுங்க, போன மதக்குது. இதெல்லாம் வந்து இந்த தேதி. அப்போ இது வேணான்னு நினைக்கிறேன். 47 பேரெல்லாம் கூட்டி 47 வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ பேர் கூட்டி 47 எண் வருது அப்படின்னாக்கா இது எப்படி இருக்கும்? 4 ராகுவோட நல்ல பேச்சாட்டம் இருக்கும், 7 சமயம் சார்ந்தது. அப்போ வாழ்க்கையில் நல்லா மேலே கொண்டு போகும். இந்த வாழ்க்கையில் நல்ல மேலே வருவாங்க, நல்ல பொருளாதார வளமாக இருக்கும். ஆனால் அன்லக்கி இந்த நம்பரோட வீக்னஸ் என்னென்னா கண்ணை குருடாக்கும். பெரும்பாலும் கண் பாதிப்பு ஏற்பட்டு கண்ணை குருடாகவும் ஆக்கி விட்டுரும். அதை சரியாக கவனிக்காட்டினாக்கா இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இந்த கண் பாதிப்பு அதிகமாக வர்றது. இந்த கண் புற உழுவுது, அப்புறம் கண் திடீர்னு ஏதாச்சும் அடிபட்டு கண் போயிடுச்சு அப்படின்ட்டு அந்த மாதிரி உள்ளது. பெரும்பாலும் இந்த வேட்டைக்காரங்கெல்லாம் இந்த உயிர் கொலை பண்ணுறவங்களுக்கு இந்த தாக்கம் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச இந்த வேட்டையாடுறவங்க அவங்களுக்கு இதுன்ட்டு முடிஞ்ச இந்த மாதிரி அப்படி வருதுன்னா இந்த மாமிச உணவுலாம் இவங்க விட்டுறது நல்லது. அதுக்கு பேரமா எங்கே இவங்க மாமிச உணவு விட போகிறாங்க, பேரை மாற்றிக்க வேண்டிக்கலாம். 47 எண் கண்ணுக்கு எடுத்து விட்றோம், அது விளங்கிக்கிங்கன்னா 47னா கண்ணை பாதிக்கும். சரி, பேரெல்லாம் கூட்டி 56 வருதுன்னு வச்சுக்கோங்க. 56 வருதுன்னு என்ன, இது வேகமான நம்பரு. பிறந்த அப்படியே பல ஷோ காட்டி வாழ்க்கையில் மேலே கொண்டு வர மாதிரி. 5 அதிர்ஷ்டமானது, 6 செல்வத்தை கொடுக்கறது, 5 6 அப்படி செல்வத்தை கொடுக்குற மாதிரி மேலே கொண்டு வரும். இது பெரும்பாலும் இந்த மந்திர ஜாலம் காட்டுற நம்பருன்னு சொல்லுவாங்க. இந்த மந்த பாசங்கள்லாம் இருந்து நம்மளை விடுதலை பண்ணக்கூடியது. இப்போ சர்க்கஸில் கையில் விலங்கு போட்டு இப்படி காட்டுவாங்க, இப்படி பார்ப்போம், அப்படி போட்டோம்னா டப்பட்டுன்னு விலங்கு திறந்துக்கும். அந்த மாதிரிலாம் காட்டுற மாதிரி இது. அந்த மாதிரி ஒரு மாதிரியான நம்பர் இது. மாயாஜாலம் மந்திரஜாலம் காட்டுற நம்பர் மாதிரி உள்ளது. அதனால் இது கொஞ்சம் ரிஸ்கானது. அதனால் இது ரொம்ப ஆழம் பார்க்க வேணாம். 2வது அதே மாதிரி தான் இந்த நம்பர் செல்வமும் மாயாஜாலம் மாதிரி மறைஞ்சு போய் கடைசியில் ஏழையை உட்கார வச்சிடும். எது இந்த 56 சேர்த்து வச்ச செல்வமும் மாயாஜாலம் கண் கட்டி வித்த மாதிரி காணா போயிடும், இருக்காது. போன வாரம் அது நம்ம சொத்தாக இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை, அது விற்று முடிஞ்சு, வித்தாச்சு அப்படின்னு கை விட்டு போச்சு அப்படி. இது 56. 64 6 சுக்கரனுக்குள்ளது, 4 ராகுக்குள்ளது. அப்போ 6 செல்வத்தை காட்டுறது, 4 பேச்சாற்றல் காட்டுறது. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். வாழ்க்கையில் மேலே கொண்டு வரும். பணம், புகழ், செல்வாக்கு, அவன் பேச்சாற்றலில் ஜெயிக்கிற சூழ்நிலை எல்லாத்தையும் கொண்டு வரும். ஓகே. 64 10 1 வரும். 65 முதல் என்ன சொன்னால் 56 65 அதானே 64 65
64 வேறு மாதிரி இருக்குமே, மேலே தூக்கிட்டு வரணும். சரி 65, 6 5. ஓகே, 6 பணத்தை கொடுக்க 5 அதிர்ஷ்டம் கொடுக்கறது. அப்படி மேலே தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். 65 இதுக்குன்னு எல்லாம் மேலே வரும். கடைசி என்ன பண்ணும், வம்பு வழக்கு வெட்டு காயங்கள்லாம் ஏற்படும். எவனா வெட்டினாலும் வெட்டுவான். இல்லை நமக்கே சொந்தத்தில் எதாச்சும் வெட்டு காயங்கள் ஏற்படலாம் கூட ஏற்படலாம். எதிர்பாராத தாக்குதல். ஓகே, இந்த மாதிரி வெட்டு காயங்கள்லாம் கூட ஏற்படலாம். தவறுதலாக வெட்டப்படுறது அந்த மாதிரிலாம் கூட இதே மாதிரி ஏற்படும். சரி, இது 65. ஓகே, 74. இப்போ 74 எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பேர்லாம் கூட்டி இதுன்ட்டு இது சமயம் தாக்கம் கொஞ்சம் கூட உள்ளது. நல்ல பேச்சாற்றல். இது வந்து நல்ல நம்பர் இல்லை. வாழ்க்கையை போராட்டத்திலேயே கொண்டு போவோம், வறுமையிலேயே கொண்டு போவோம், கடன் தொழிலே கொண்டு போவோம். கடைசி வரைக்கும் போராட்டம் தான். இந்த நம்பரை பற்றி பிரமாதமாக சொல்ல ஒன்றும் இல்லை. அதனால் 74 வேணாம். அது வாழ்க்கையை கஷ்டத்துலேயே தான் ஓட்டிக்கிட்டு போவோம், நல்லா மேலே கொண்டு வராது. ஏன்னா என்ன பேர் மிஞ்சி நிற்கும். அதுவும் நேர்மையாக இருந்தாங்கனாக்கா. இது இந்த சமயத்துறையில் இதுன்னு வாய்க்கும் கைக்கும் கைஸ்பகி மக்கன் பகி கைஸ்பத்தாங்க மக்கன் பத்தாங்க ஆக்கி விட்டுரும். இல்லைன்னா கடங்காரன் ஆக்கி விட்டுரும். பேர் தான் நிற்கும். அதனால் இது அவ்வளோ ஒரு நல்ல நம்பர் இல்லை. 74 வர்ற மாதிரி பேர் வைக்க வேணாம். 83 இது ஒரு வேகமான நம்பர், வரவேற்கிற நம்பர். நல்லா வாழ்க்கையில் மேலே கொண்டு வரும். சாதாரண கீழே உள்ளவனை கூட ஒரு ராஜா தகுதிக்கு தூக்கிட்டு வரும் இந்த நம்பர். எல்லா ரீதியிலையுமே பல வெற்றிகளை கொடுக்கும். தோல்வியை காட்டாத வெற்றி கொடுக்கும். நல்ல பேரையும் சேர்த்து கொடுக்கும். பொருளாதார பலம்லாம் நல்ல கனமாக இருக்கும். வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் ஜெயிச்சிருவாங்க. இந்த ரெண்டுல இதுதான் கொஞ்சம் உருப்படியான நம்பர். 83 வர்ற அளவுக்கு நீங்கள் பேர் வைக்கணும்னாக்கா எவ்வளோ நீட்டுக்கு வைக்கணும்னு பாருங்கள். ஸ்ரீலஸ்ரீ மகா மகு வாத்தியாய அப்படின்னு இழுத்து அப்படியே கொண்டு போகணும். அப்போ தான் சரியாக வரும். இது முடிஞ்சு 83 முடிஞ்சு 92. இந்த 92 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் வேகமான நம்பர். நிறைய பயணங்கள்லாம் கொடுக்கும், நல்ல செல்வத்தை கொடுக்கும். இந்த 9 பயணத்தை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும். அந்த ரெண்டும் தூக்கி விடும் இந்த இடத்துல. இதுன்ட்டு ஏன்னா 9 கூட சேர்ந்துருக்குல, 9 தூக்கி விட்டு இதுன்னும். ஆக எல்லாமே நல்ல செல்வமாக சேரும். இதுவும் ஒரு நல்ல நம்பரு. இது வந்து இந்த காற்றோட நுட்பத்தை தன் கைக்குள்ள வச்சிருக்க நம்பரு. இந்த சுவாசத்தை, இந்த காற்றோட அந்த சீக்ரெட்லாம் கற்றுக்கிட்டு இதுனாங்கன்னா இந்த நம்பரில் உள்ளவங்க 92 உள்ளவங்க இந்த காற்றுலேயே மிதந்து காட்டுறவங்கலாம் இருக்காங்களே, இந்த சர்க்கஸ் வித்த மாதிரி மாயாஜாலம் மந்திரஜாலம் காட்டுறாங்களா, அந்த வித்து இவங்களுக்கு வரும். இந்த 92 பேர்லாம் கூட்டி 101 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு அரசாங்க உதவிலாம் கிடைக்கும், அரசாங்க உத்தியோகம்லாம் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் அடிக்கடி மாற்றங்கள் தோல்விகள்லாம் காட்டும். சில முயற்சிகள்லாம் ஒரு அவ்வளோ விசேஷமான நம்பர்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா 1 முடிஞ்சு ஒரு 0 அது வாழ்க்கையை சுழட்டி விட்டு அப்புறம் திரும்ப 1 அப்படி இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு சுழட்டி விட்டு 1 சுழட்டி விட்டு இந்த மாதிரி வாழ்க்கையை ஏற்றத்தாழ்வுலாம் பண்ணிக்கிட்டு இருக்கும். அவ்வளோ வரவேற்கத்தக்க நம்பர்கள். ஆக இப்போ பேரில் 2 வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு சொன்னேன். ஆக நீங்கள் பிறந்தது ஒரு நம்பர் வரும், தேதி மாதம் வருஷம் கூட்டி ஒரு நம்பர் வரும், உங்கள் பேரை கூட்டினா ஒரு நம்பர் வரும். இப்போ 3 நம்பருக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இப்போ உங்களோட பிறந்த நம்பர் 1 கூட்டு எண் 2 உங்கள் தேதி இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும்ட்டு. இப்போ சிலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட குணத்தை வச்சு சொல்லிடலாம், இவங்க இந்த நம்பரில் தான் பிறந்திருப்பாங்க, இல்லை கூட்டு எண் இப்படி இருக்கும்ட்டு. இல்லைன்னா குணத்தை வச்சு சொல்கிறது இதுன்னு. இப்போ 2 வச்சுக்கோங்களேன், பிறந்த தேதி 2 கூட்டு எண் 2ன்னு வச்சுக்கோங்களேன், கிளியராக சொல்லிடலாம். ஒன்றா நம்பர் சண்டைக்காரங்களாக இருப்பாங்க. பிறந்த தேதியும் இதுன்ட்டு அதுலேயும் 29ன்னா சொல்லவே வேணாம், வெளியே காட்டிக்காமல் இருக்கலாம். அப்படியே நாகரிகமாக இதுன்ட்டு. ஏன்னா அவங்க வகிக்கிற பதவி அது இதெல்லாம் காரணமாக இருக்கலாம். ஆனாலும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டவங்க நல்ல அந்த படிப்பறிவும் இல்லை, உயர் பதவி இல்லைன்னு வச்சு சொல்லவே வேணாம். சேரிக்கார பொண்ணு தான் வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிற்கும்னு எடுத்துக்கலாம். அவங்களோட படிப்பு அவங்களோட பதவிகள் வேணுன்னா இந்த தேர்வு பிறந்திருந்தா அவங்கள கொஞ்சம் வெளிப்புகள் வெளி கௌரவம்னு கொஞ்சம் அடக்கி வைக்கும். மற்றபடி இந்த குணம் இருக்கும், இதுலன்னு தப்ப முடியாது. அது 2 சொல்லவே வேணாம். அப்போ ஒரு நபரோட பிஹேவியர் பார்த்து சொல்லலாம், இது இப்படி தான் இருக்கும், இந்த தேதியாக தான் இருக்கும்னு அக்கா பண்ணி சொல்லிடலாம் நம்ம. இதுதான் இதோட சீக்ரெட். இப்போ 1ஆம் தேதி பிறந்தவங்களா சரி, அவங்க வாழ்க்கையில் பிரகாசமாக மேலே வருவாங்க. கூட்டு எண் 2 வாழ்க்கையில் ஃபியூச்சர் அவங்க குணநலன்கள் நல்லா இருக்கும், ஆதிக்கமாக இருக்கும். ஆனால் வாழ்க்கை வந்து ஏற்றத்தாழ்வாக இருக்கும். நிலவு வளர்பிறை தேய்பிறை வளர்பிறை தேய்பிறைன்ற மாதிரி இருக்கும். 2ஆவது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 35 வயசு தான்னா இந்த இப்போ நான் சொன்ன குணநலன்களும் வந்து ஓட்டும். 1ஓட பண்பும் இருக்கும், 2ஓட பண்பும் இருக்கும்.
அதோட இன்னும் கூட சேர்த்துக்கிட்டு பேரும் 2 வருதுன்னு வச்சுக்கலாம் கூட்டினாக்கா, அப்போ அந்த அந்த குணமும் வெளிப்படும், இது கூட சேர்ந்து வெளிப்படும். அப்போ அந்த பேர் எந்த நம்பரில் 2 வருது அப்படின்ட்டு இப்போ தான் 11 அந்தட்ட 20 29ன்னு ஒன்று பிரித்து சொன்னேன். அந்த குணங்கள்லாம் பார்க்கலாம் அதில். இப்போ 3 நம்பர் வந்துருச்சு. இதை வச்சு தான் உங்களோட எல்லாம் பார்க்குறது. அப்போ உங்களோட நம்பர் என்ன? பிறந்த தேதி 1, கூட்டு எண் 2, பேரும் எல்லாம் கூட்டினா 1 வருதா 2 வருதா? இல்லை உங்களோட பிறந்த தேதி 2, அந்தட்ட கூட்டு எண் எல்லாம் கூட்டி 1 வருது, இல்லை உங்கள் பேரெல்லாம் கூட்டி 1 வருது, இல்லை 2 வருதா அப்படின்னு. இப்போ அடுத்து 3 வந்துச்சுன்னா பாருங்கள், இப்போ உங்களோட நம்பர்லாம் உங்களுக்கு ரெடியாக இருக்கும். பிறந்த நம்பர் வச்சுருப்பீங்க, கூட்டு எண் வச்சுருப்பீங்க, உங்கள் பேரெல்லாம் கூட்டி வச்சுருப்பீங்க. இப்போ நான் சொல்லும்போது எடுத்து பொருத்திக்கிங்க ஒன்று ஒன்று. ஒன்றும் உங்கள் நம்பரே வரலன்னு வச்சுக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள், ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ தான் 1 முடிச்சுட்டு இப்போ 2 முடிச்சிருக்கேன். இதுலேயும் ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னு கேட்கணும் அப்படின்னா, வம்பு வழக்கெல்லாம் வேணாம், விருப்பு வெறுப்புலாம் பாருங்க. நான் யாரும் சாடி சொல்லலை. 90%, 80 to 90% நான் சொன்னது இருக்கும். 10% விதி விலக்கு அவ்வளோங்க. உங்களுக்கு பொருந்தோம்னா நீங்கள் விதி விலக்கு, அந்த என்னோட ஆதிக்கம் குறைவாக இருக்குது, நீங்கள் எஸ்கேப்னு அர்த்தம். அதான் அங்கே உள்ளது. ஆனால் கொமெண்ட் கொடுங்க, நான் கொமெண்ட் விரும்புகிறேன், கொமெண்ட் பார்க்குறேன். ஏன்னா அதுதான் என்னை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவோம். இதில் ஏதாச்சும் வேறு தெரிஞ்சுக்கணுமா, இல்லை இது நல்லா இருக்கா நான் சொல்கிறது, இது இதே போல் தொடர்ந்து 3 நாளுக்கும் சொல்லலாமா, இல்லை 3 நாளுக்கெல்லாம் வேறு மாதிரி சொல்லணுமா, இல்லை இன்னும் வேறு எதாவது கூடுதல் சேர்க்கணுமா, இல்லை தேவையில்லாமல் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா, அப்போ இதெல்லாம் சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும். ரொம்ப அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி பேசுகிறேன்னா அப்படின்னு சொல்லுங்கள். சுருக்கமாக கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறேன். இல்லை இன்னும் தெளிவாக பேசினா நல்லா இருக்கும், அப்படி இந்த நோய் சம்மந்தமாகவும் சேர்த்து பேச நல்லா இருக்கும்னா இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசுகிறேன். சரியா? சரி, இன்னைக்கு இந்த அளவில் நிறுத்துகிறேன். வாய்ப்பு கிடைச்சா 3 எண்ணோடு உங்களை சந்திக்கிறேன். சென்று வென்று வரலாம்.